எதிரிகளே வந்து ஆட்சி என்கிட்ட கொடுத்துருங்க அப்படி சொல்ற அளவுக்கு எம்ஜிஆர். ஆனா எம்ஜிஆர் எவ்வளவு மோசமான நபர்னு கலைஞர் சொன்னாரு, நாங்க சொன்னோம், உங்க அப்பாவே சொல்லியிருக்காரு. நீ பெருசா எவ்வளவு மீசம் போட்டு மோடி அவர்களே, மோடிஜி அவர்களே, நாங்க வந்து அவர்கிட்ட தொங்கிட்டு இங்க அங்கிள் ஸ்டாலின் அப்படிலாம் வந்து மரியாதை குறைவா பேசுறல்ல. உன்னை பத்தி ஒரு வார்த்தை பேசினார் அமித்ஷா. நீ பேசி மோடியை தானே கண்டிச்சு பேசுறதா சொல்ற, ஏன் உன்னை கண்டிக்கல? நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு. ராகுலும் பிரதமராக முடியாது, உதயநிதி ஸ்டாலின் அடுத்து முதலமைச்சராக முடியாது. ஆனா எவ்வளவு பல்ட்டி ஆச்சுன்னா அமித்ஷா பிரதமர் ஆக முடியாது. நன்றி கடன் பட்டிருக்கு யாருக்கு நன்றி? நீங்க சொன்னீங்களா அந்த அப்பாவி ரசிகர்கள், அப்பாவி ரசிகர்கள் முண்டு கட்டா தூக்கி அடிக்கிறதா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி தான் ஆட்சிக்கு வந்து திமுக. சும்மா இருக்க மாட்டோம். திமுக பண்ண போராட்டத்தை எடுத்து மோடிக்கு உதாரணம் சொல்றது. தமிழர்களை சும்மா இருக்க மாட்டார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். 67 நடந்தது. சிங்கம் இங்க கிடையாதுங்க, கிடையாதுங்க. நீ ஜூல பார்த்துட்டு சிங்கம், ஜூல சர்க்கஸ்ல பார்த்துட்டு சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே. மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நிறைந்த அமாவாசை அன்னைக்கு அமித்ஷா வந்து போயிருக்காரு. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, மகாபாரதத்தில் வந்து குருஷேத்திரம் நடக்கும்போது நிறைந்த அமாவாசையில் களபலி கொடுப்பாங்க, அந்த மாதிரி வந்து அமித்ஷா வந்திருக்கிறாரு. நம்ம வந்து களபலிக்காக வந்திருக்கிறாருலாம் சொல்கிறாரு. யாரை களபலி கொடுக்கறதுக்கு? அது அவங்க எதிரிகளே இருக்கும், அதை மீன் பண்ணி சொல்லுவார், அரசியல் எதிரிகளை. அமித்ஷாவோட வருகை எப்படி பார்க்குறீங்க, அந்த பேச்சு எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக பேசுனதுக்கு பிற்பாடு தான் அது செய்தியாகுது. எனக்கு அமித்ஷா வந்த செய்தியே, அவர் இந்த மாதிரி திமுகவுக்கு எதிராக பேசினாரு, உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பேசினாருங்கிறதுக்கு அப்புறம் தான் அவர் வந்திருக்கிறதே எனக்கு தெரியும். அவர் அமாவாசைக்கு வந்தாரா, பௌர்ணமிக்கு வந்தாராங்கிறது தெரில. பொதுவாகவே பாஜகவில் அவர் நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காருல, அவரே ஒரு அமைதிப்பட அமாவாசை தான். அதனால் அமாவாசை பற்றி பேசி அவரே அந்த மாதிரி தானே பதவி வாங்கி வந்திருப்பார். அவர் அண்ணா திமுக அமைதிப்பட்ட அமாவாசையாக இருந்து இங்கேயும் வந்து அமைதிப்பட்ட அமாவாசையாக இருந்து தான் வந்திருக்கிறாரு. அதனால் ஒரு அமாவாசையில் களபலி வந்து அவரை கொடுத்துட போகிறாங்க, வேறு யாருக்கு பதவி கொடுத்துட போகிறாங்க, திருப்பி அண்ணாமலே வந்துடுவாருங்கிற மாதிரி சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிக்குது இல்லை. அதனால் அவங்க நோக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக பல்வேறு யுக்திகளை கையாளுறாங்க. அதனால் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்குள்ளார அமித்ஷாவும் மோடியும் மாறி மாறி வர்றதுங்கிறது, தென்னாட்டில் தமிழ்நாட்டில் நம்ம வந்து கால் ஊன்றிட்டோம்னா தென்னகம் முழுக்க பிடிச்சிடலாங்கிற ஒரு செயல்பாட்டில் இருக்கிறாங்க. ராகுலும் பிரதமராக முடியாது, உதயநிதி ஸ்டாலின் அடுத்து முதலமைச்சராக முடியாது, அதை நாங்கள் வந்து சரியாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லையா, பிரதமர் ஆகிறது, ராகுல் பிரதமர் ஆகிறதாங்கிறத காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க தீர்மானம் பண்ணுவாங்க. உதயநிதி வந்து முதலமைச்சர் ஆகிறது திமுக கட்சிக்காரங்க பண்ணுவாங்க. ஆனால் எவ்வளோ பல்ட்டி ஆச்சுன்னா அமித்ஷா பிரதமர் ஆக முடியாது. அதை சொல்லுங்கள். அமித்ஷாவை பிரதமர் ஆகிறதுக்கு வேறு யாரும் அங்கே அனுமதிக்க மாட்டாங்க. மோடி தான் பிரதமராக இருப்பார். மோடி வேணான்னா வேறு யாராவது கொண்டு வருவாங்க. தவிர அமித்ஷா எவ்வளோ முக்குனாலும் நீங்கள் பிரதமர் ஆக முடியாது அப்படிங்கிறதான் உண்மை. இன்னொன்று, இந்த முறை அவர் கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரையுமே சந்திக்கவே இல்லையே. சந்திச்ச மாதிரி எனக்கு தெரியல. அவங்க கட்சி இதுக்காக வந்திருக்கிறாரு, பேசிட்டு போயிருக்கிறாரு. அவங்க கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் கூட பெருமளவில் யாரும் அதில் விளையாடின மாதிரி ஒன்றும் தெரியல. புதுசாக வந்து அவங்க வந்து திமுகவிலேருந்து யாரையாவது கொண்டு போய் சேர்க்கணும்லாம் முயற்சி பண்ணி அவங்க வராங்க, இவங்க வராங்க எல்லாம். எடப்பாடி சொன்னார்ல, நீங்கள் எதிர்பார்க்காத ஒருத்தர் எங்கள் அணிக்கு வரப்போறாருன்னு. கேஎஸ் ராதாகிருஷ்ணனை கூட்டு போயிருக்கீங்க. கேஎஸ் ராதாகிருஷ்ணன் ஒரு வழக்கறிஞர் போனார்னு போட்டால் பரவாயில்ல, முன்னாள் திமுக நிர்வாகின்னு போட்டு அதில் ஒரு ஆறுதல் அடைகிறாங்க பாருங்க. அதாவது கேஎஸ் ராதாகிருஷ்ணங்கிற ஒரு தனிநபர் பாஜக போய் சேர்ந்திருக்கிறார், அவ்வளவுதான் மேட்ரு. அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது, எனக்கும் பெருசா தெரியாது அவரை பத்தி. அவரு ஸ்போக்ஸ் பர்சனா இருந்தார் திமுகல. அப்படியா? தெரியாது, எனக்கு நிஜமா தெரியாதுங்க. திமுகலேருந்து ஒருத்தர் வந்து சேர்ந்துட்டாருன்னு அமித்ஷா கிட்ட ஏமாத்திருக்காங்க. அமித்ஷா கிட்ட வந்து பயங்கரமான திமுக பெரும் புள்ளி வைகோ உருவாக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய ஆளை கூப்பிட்டு வரேன்னு கூப்பிட்டு போய் சேர்த்துருக்குறாங்க. போகும்போது அவர் மட்டும் தான் போயிருப்பார், கேஎஸ் ராதாகிருஷ்ணன் மட்டும். இப்போ கேஎஸ் ராதாகிருஷ்ணனை வச்சு பெரிய ஆளை கொண்டாந்து சேர்த்துட்டோம்னு யாரு, நயினார் நாகேந்திரன் அட்னஸ் போட்டிருக்கிறாருங்கிற அந்த காமெடி தான் அதில் நடந்திருக்குது. விஜய் மாநாட்டை பத்தி பேசுனீங்க. முதல்ல அதை ஆரம்பிச்சிருக்கலாமுங்க, இதை பேசிருக்கலாமே. சொல்லுங்க. தாவேக்காவோட 2வது மாநில மாநாடு. ஆமா, விஜய் பல விஷயங்களை பேசியிருக்காரு, ரொம்ப உணர்வுபூர்வமாக பேசியிருக்காரு. ரொம்ப ஏற்ற இறக்கத்தோடு அவரோட ஸ்பீச் இருந்துச்சு. சினிமாவில் பார்த்த மாதிரியே இருந்தது. என்ன
முக்கியமான அவரு ஸ்டாலின வந்து அங்கிள்ன்னு சொன்னது, ஆமா. அதுக்கப்புறம் அவரு பாட்டு பாடுனது, எம்ஜிஆர குறித்து பேசினது, விஜயகாந்த் குறித்து பேசினது, இப்படி பல விஷயங்கள்ல இருக்கு. அ 67 நடந்தா மாரி, 77ல நடந்தா மாரி ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணாவையும், எம்ஜிஆரையும் முன்னிறுத்துறாரு. எப்படி பார்க்குறீங்க? அவரு திரும்பவும் வந்து 67, 77 அப்படின்னு சொல்றதே வந்து 2 விஷயம் சொல்றாரு. 67 அவர் பேச்சிலேயே தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் தயாரிக்கப்பட்ட பேச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா, அவரு இந்த முறை வந்து இதுவரைக்கும் இருந்தத விட அவர்ட்ட வந்து மெமரி பவர் ரொம்ப சிறப்பா கூடியிருக்கு. ஸ்ட்ரக் இல்ல, ஒரு இது இல்ல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் மறந்துட்டாரு. அப்ப மட்டும் கொஞ்சம் குனிஞ்சு பேப்பர பார்க்குறாரு. மற்ற நேரம் திருப்பியும் மெமரி பண்ணி பேசுறாருங்கிறத, இதுவரைக்கும் முன்னால பேசின போன மாநாட்டுக்கும், மற்ற கூட்டங்களுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து சரளமா ஞாபகப்படுத்தி பேசுறாரு. மாடுலேஷன்ஸ் சினிமாவுல வந்து எப்படி வந்து கரெக்ட்டா ஒரு பஞ்ச் குடுக்கணும், எப்படி ஒரு ஏர்டர் குடுக்கணும், கைய எப்படி சினிமால எப்படி பண்ணுவாரோ, அதெல்லாம் பண்ணி பேசுறாருங்கிறதெல்லாம் தெரியுது. ஆனா, அந்த தயாரிக்கப்பட்ட உரையில வந்து லாஜிக்கே இல்ல அவர் சொல்ற விஷயங்களுக்கு. பல்வேறு விஷயங்களுக்கு. அவர் சொல்றதுல வந்து 67 திரும்பி வரப்போது, 77 திரும்பி வரப்போகுது அப்படிங்கிறாரு. இன்னொன்னு 67 திரும்பி வரப்போகுதுன்னு சொன்னா, அப்ப காமராஜர் ஆட்சி மிக மோசமான ஒரு ஆட்சியா இருந்தது. அத வீழ்த்திட்டு தான் 67ல ஜெயிச்சது ஒரு சிறப்பான விஷயம்னு பதிவு பண்றாரு. இன்னொரு பக்கத்துல காமராஜர தான் அவர் தலைவரா வச்சிருக்கிறாரு. அப்ப அதற்கு முன்னால இருந்த காங்கிரஸ் ஆட்சி பெருந்தலைவர் காமராஜர் வந்து தேசிய தலைவரா இருந்தார். அதுக்கு முன்னால 10 வருஷத்துக்கு முன்னால அவரு தான் ஆட்சி நடத்தினாரு. காமராஜர் ஆட்சி நாங்க கொண்டு வரோம். காமராஜர் சிறந்த தலைவர்ன்னு சொன்னா, அப்ப 67ல நடந்தது வந்து சரியான மாற்றம் கிடையாதுல்ல. அப்ப 67ல் மாற்றம் கொண்டு வரணும்னா, அப்ப காமராஜரே தோற்கடிச்சது உனக்கு எதுக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. காமராஜரே இந்த அரசியல்வாதி தான் அதான் தோற்கடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அப்படின்னு வரேன். சொல்றாரு. அதுக்கு பிற்பாடு என்ன பண்றாரு, 77 சொல்றாரு. எம்ஜிஆர் வந்து பண்ணிட்டாருங்கிறத சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, காமராஜரை வந்து தோற்கடித்தது வந்து காமராஜரை, அ டாக்டர் அம்பேத்கரை, டாக்டர் அம்பேத்கர்ன்னு அவர் சொல்லல. நான் சொல்றேன். நான் எப்பவுமே அவர் அம்பேத்கர்ன்னு சொல்றார். டாக்டர் அம்பேத்கரை எல்லாம் தோற்கடிச்சது வந்து நடிகர்கள் கிடையாது. நல்ல கண்ணு ஐயாவ. அவன் நல்லக்கண்ணு ஐயாவை எல்லாம் தோற்கடிச்சது நடிகர்கள் கிடையாது. அது வந்து அரசியல்வாதிகள் தான் சொல்றாரு. இதுல வேடிக்கை என்னன்னா, அண்ணாவை வந்து ரொம்ப கொண்டாடுறாரு. அண்ணா வந்து எங்க தலைவர் அவர் மாரிலாம் கிடையாதுன்னு சொல்லி, இப்போ எக்ஸ்ட்ரா பேனர் கட் அவுட் வேற வச்சிருக்காங்க அண்ணாவுக்கு. அவ்வளோ அண்ணாவ பத்தி சிலாய்க்கிறார் அவரு. அப்ப காமராஜரை தோற்கடித்தது நடிகர்கள் கிடையாது, அரசியல்வாதி தான் அண்ணா. காமராஜரை தோற்கடித்த அரசியல்வாதி மிக மோசமானவரா சித்தரிக்கிறார். அதான அதுல அர்த்தம். அவரு தான் அண்ணா தானங்க தோற்கடிச்சாரு. அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழகம் தான் காமராஜரை தோற்கடித்தது. அப்ப அண்ணா வந்து நீங்க இந்த பக்கத்துல ஓஹோன்னு பாராட்டிட்டு, அந்த பக்கத்துல காமராஜர தோற்கடிச்சது நாங்க கிடையாது, நடிகர் கிடையாது, அரசியல்வாதி தான்னா, அப்ப அரசியல்வாதி மோசமானவர்னா, அண்ணா மோசமானவர்ன்னு சொல்ற அந்த புரிதலற்ற தன்மை இருக்குது. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, காமராஜரை தோற்கடித்தது அன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கூட கிடையாது. காமராஜரை தோற்கடித்தது காங்கிரஸ் தான் தோற்கடித்தது. அத நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம். காமராஜரோட சிறப்புகள் அவர் பள்ளிக்கூடம் திறந்தாருங்கிற சிறப்பெல்லாம் தமிழர்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் காங்கிரஸோட மோசமான ஆட்சி இருந்தது. காமராஜர் உட்பட அவர் இருக்கும்போது கூட, தமிழ் மொழி குறித்து இந்தி திணிப்பு நடக்குது. தமிழ் விரோத நடவடிக்கைகள் நடக்குது. மா மாநிலங்களை பிரித்து குடுக்கும்போது, தமிழ்நாட்டுக்கு சொந்தமான பகுதிகள ஆந்திராவுக்கும், கேரளாவுக்கும், கர்நாடகாவுக்கும் பிரிச்சு குடுக்குற போக்கும்போது, காமராஜர் வந்து அப்ப ஆட்சியில இருக்கிறாரு. பிரித்து குடுக்குற காரணமா இருந்திருக்கிறாருங்கிற அந்த போக்கெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் காமராஜர தோற்கடிச்சது. அது மட்டும் இல்லாம அவர் வந்து இந்தி தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்ன்றதுக்காக காமராஜரோட ஊர சேர்ந்த அ சங்கரலிங்கனாரு அந்த ஊர்ல இருந்தவர். அந்த ஊர்க்காரரு, அவரோட சொந்தக்காரரு, அவர் படித்த பள்ளிக்கூடத்திலே படித்தவர் தான். ஆரம்ப பள்ளி படித்தவர் தான் சங்கரலிங்கனாரு. அவர் சார்ந்த கட்சியை சேர்ந்தவர் தான் அவரு. காங்கிரஸ்காரர் தான். அவர் உண்ணாவிரதம் இருந்து இறந்து போறாரு. அவர் எந்த கோரிக்கையும் வைக்கல. தனிநாடு அவர் கேட்கல. இப்ப அண்ணாவ திராவிட நாடு கேட்டாங்களா? அந்த மாரி கூட கேட்கல. அவர் கேட்டது தமிழ்நாடுன்னு பேர் வைங்கன்னு சொன்னதுக்கு வைக்க முடியாதுன்னு காமராஜர் இருந்தார்ல. இந்த சோர்ஸின் காரணமாகத்தான் பெருந்தலைவர் காமராஜர் போன்ற மிக சிறந்த கல்வி கண் திறந்த நம்ம எல்லாம் படிக்க வைத்த எங்களுக்கு தலைமை கொடுத்த அந்த சிறந்த தலைவர் தோற்றதுக்கு காரணம் காங்கிரஸின் இந்த கல்விக் கொள்கை. அதில் காமராஜர் பிரதான பங்கு வகித்தார் அந்த கட்சியிலங்கிறதுனால தான் முக்கிய காரணம். அது மட்டுமல்ல, அத தொடர்ச்சியாக நடந்த ஆட்சி இல்லாம மொழி உணர்வு அது மட்டுமே பேசுறோம். அன்னைக்கு இருந்த ஆட்சியில பக்தவத்சலம் ஆட்சியில் வந்து இன்னும் மோசமா வந்து பஞ்சம் இருந்தது. பஞ்சம் இருந்தபோது சட்டசபையில மக்கள் வந்து உணவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லப்போது, அந்த மந்திரி சபையில் இருந்த காங்கிரஸ் மந்திரி சபையில் இருந்தவங்க என்ன பேசுனா, எலிக்கறி சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப ஏன் தோத்ததுன்னு சொன்னா, காமராஜர் தலைமையில் இருந்த காங்கிரஸ் கட்சியோட ஆட்சி மொழிக்கு எதிராகவும், தமிழ் விரோத காங்கிரஸ் தலைமையாகவும், அதுபோல் வந்து இங்க பொருளாதாரத்தில் மக்கள் வந்து பஞ்சத்துல சோறு கூட கிடைக்காம சித்துற ஒரு சூழல் இருக்கும்போது தான், காங்கிரஸை காமராஜரையே தோற்கடித்தார்கள் மக்கள்ங்கிறத புரிஞ்சுக்க மாட்றாங்க. இன்னும் சரியா சொல்லணும்னா, அண்ணா அவர்கள் காமராஜரை தோற்கடிக்க விரும்பல. ஏன்னா காமராஜரை ஜெயிக்க வச்சதுல அண்ணாவோட பங்களிப்பு இருக்கு. முதல் முறை குடியாத்தத்துல ஜெயிக்க வச்சதுல பெரியாரும் அண்ணாவும் தான் போட்டியே போடல. வேட்பாளரே இல்லாம திமுக ஓட்டே கேட்டாங்க. காங்கிரஸ்க்கு ஆதரவா ஓட்டு கேட்டாரு காமராஜருக்காக அண்ணா. அப்போ விருதுநகர்ல அவர் போய் நிக்கும்போது, ஒரு தன்னோட சாதி ஓட்டே இல்லாத குடியாத்தத்துல ஜெயிச்சாரு காமராஜர்.
ஆனா தன்னோட சாதி பெரும்பான்மையா இருக்கிற தொகுதியில காமராஜர் தோற்றாரு. ஏன் தோற்றாருன்னா இந்த பின்புலம். அப்ப கூட என்ன பண்ணாரு, காமராஜர் ஜெயிக்கணும் என்பதற்காக அண்ணா என்ன பண்ணாருன்னா, வேட்பாளர் பலமான வேட்பாளர் போடல. அவங்க சாதியிலே நாடார் சாதியிலிருந்து ஒரு வேட்பாளரை போட்டா காமராஜர் ஓட்டு பிரிஞ்சு வந்தா அவர் தோக்கறதுக்கு இன்னும் காரணமா இருக்குன்றதுனால அந்த சாதியில வேட்பாளரை போடாம புதுசாக யாருக்கும் தெரியாத ஒரு ரொம்ப சின்ன வயசு உள்ள ஒரு இளைஞனை தான் வேட்பாளர் நிப்பாட்டினாரு. அப்படியும் தோத்துட்டாரு காமராஜர். அப்ப இந்த பின்புலம் எல்லாம் தெரியாம இவர் பாட்டுக்கு ஏதாவது அடிச்சு விடுறது போறது வர்றதுன்னு இல்ல. இது வந்து ஒண்ணு. அப்புறம் எம்ஜிஆர் ரொம்ப உயர்த்தி பேசிட்டாரு. விஜயகாந்த் உயர்த்தி பேசுறாரு. எம்ஜிஆர் உயர்த்தி பேசுறதுல எம்ஜிஆர் அதை பண்ணார் இதை பண்ணாருன்னு சொல்றாங்கன்னா சொல்லலாம்னு வச்சு எதிரிகளே வந்து ஆட்சி என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு எம்ஜிஆர். ஆனா எம்ஜிஆர் எவ்வளவு மோசமான நபர்னு கலைஞர் சொன்னாரு. நாங்க சொல்லலாம், உங்க அப்பாவே சொல்லியிருக்காரு. நாங்க சொல்லல. உங்க அப்பா எம்ஜிஆர் நடிகரா இருக்கும்போது உங்க அப்பாவை அடிப்பதற்கு எல்லா ஏற்பாடும் பண்ணாருன்னு உங்க அப்பா சொல்லியிருக்காரு. நீ உங்க அப்பாட்ட கேட்க வேண்டியதுதானே. அப்ப எவ்வளவு போய் பாருங்க. ஒரு உதவி இயக்குனராக எஸ் சந்திரசேகர் வேலை பார்த்த போது, எம்ஜிஆர் படத்துல வேலை பார்த்த போது அதுல ஏதோ ஒன்று ரீடேக் சொல்லிட்டேன் இவரு அப்படின்னு எஸ் சந்திரசேகர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு எம்ஜிஆர் அவரை கட்டம் கட்டி தேடி இருக்கிறாருன்னு எஸ் சந்திரசேகர் உயிரை பயந்துகிட்டு இருந்தேன் பேட்டி கொடுத்தாரா இல்லையா? 4-5 மாசத்துக்கு மேல கொடுத்தாரா இல்லையா? அப்ப என்ன நாடகம் அது? ஒரு நடிகராக இருந்து நீ உங்க அப்பாவே மிரட்டி இருக்காரு கத்திமுனையில. அப்ப எவ்வளவு போய் பாருங்க. இது எல்லாமே என்னன்னா திமுக மீதான காழ்ப்புணர்ச்சி. தன் தந்தையவே வந்து கொலை மிரட்டல் விடுத்த எம்ஜிஆரை மிக சிறந்தவர்னு சொல்றேன்னா நீ எவ்வளவு மோசமான நபர். உங்க அப்பா கொடுத்தான உன் கண்ணோட்டம் என்ன இருக்குது? அப்ப உங்க அப்பா பொய் சொல்றாரா? அதையாவது சொல்ல. அரசியல்ல எம்ஜிஆர் நடிகரா இருந்து அதாங்க அரசியல்ல தான் அதுக்கு பிற்பாடு அவர் சினிமா எடுக்கிறார் எஸ் சந்திரசேகர். எம்ஜிஆர் இருக்கும்போது அவர் ஆட்சி விமர்சனம் பண்ணி அப்பா ஒரு மிரட்டல் வருது. அந்த நேரம் மிரட்டல் வரும்போது கலைஞர்கிட்ட தான் போறாரு பாதுகாப்புக்கு. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி கலைஞர் சப்போர்ட் பண்ணாரு. நீ இவ்வளவு பேசுறீங்களா? உங்க படம் ரிலீஸ் ஆக ஜெயலலிதா மிரட்டினான்னு சொல்லி உங்க அப்பா படத்தை ரிலீஸ் பண்ணாம கூட பண்ணவர் தான் யாரு? நீங்க கொண்டாடுற எம்ஜிஆர். இதுக்கெல்லாம் சாட்சி வேற யாரில் குடும்பமே சாட்சி. அப்ப இது வந்து ஒரு பொய்யா பிம்பத்தை கட்டுறாரு. எனக்கு அதுல இன்னொன்று அவங்க அப்பா அம்மா கிட்ட அவர் நடந்துக்கிற விதம் பாத்தீங்களா மேடையில ரொம்ப சினிமா சீன் மாதிரியே இருக்குது. அது ஆர்டிபிஷியலா இருக்குது. யாரும் விருந்தாளி வந்த மாதிரி உபசரிக்கிற மாதிரி உட்காருங்க உட்காருங்க அவங்க எழுந்து பாக்குறதும் இவர் உட்காருங்கன்றதும் வந்து அது இயல்பான ஒரு எமோஷன். அது இயல்பா இல்லைங்கிற இயல்பான எமோஷன்ல அது இல்ல அப்படிங்கிற ஒண்ணு. எனக்கு என்னன்னா விஜய் பத்தி எல்லாம் விட்டுருங்க. எனக்கு வந்து அன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறாங்கல்ல விஜய் ரசிகர்கள். அந்த ரசிகர்கள் மேல எனக்கு எப்பவுமே பேரன்பு உண்டு. விஜய் ரசிகர்கள் அவனுக்கு ரொம்ப நல்ல பசங்க, அப்பாவிகள் அவனுங்க. ஒன்னும் விவரம் தெரியாத பசங்க அவனுங்க. எல்லா இளைஞர்களா சின்ன பசங்களா இருக்கிறானுங்க. ஒன்னும் விவரம் தெரியாத பசங்க. விவரம் தெரியாம இருக்கிறதுனாலதான் விஜய் ரசிகராகவே இருக்கிறானுங்க அவனுங்க. பாத்தீங்கன்னா எல்லாம் கூலி தொழிலாளர்கள். மிக பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவங்க பண்ற சேஷ்டைகள்லாம் கோமாளித்தனமா இருக்கு. பொது சமூகம் அவங்களை கேலி பண்ணி சிரிக்கிறதெல்லாம் பாக்குறோம் வீடியோவில். அந்த அளவுக்கு அவனுக்கு நாலேஜ் இல்லை. அதனால தான் விஜய் போன்றவர்கள் இவ்வளவு பெரிய ஸ்டாரா நடிகரா இருக்கிறாங்க. அவங்க முன்னால தரமான சினிமா எடுத்தாருன்னா அந்த பசங்க ஜிகெட் ஆயிடுவானுங்கல்ல. அப்ப விஜயோட சினிமா வாழ்க்கை நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. விஜயோட சினிமா வாழ்க்கை எப்படி இருக்கு? அவர் வந்து இப்போ நான் வந்து உண்மை நேர்மை எல்லாம் சொல்றாருல்ல, உண்மை நேர்மைன்னு விஜய் நம்மளுக்கு எப்படி தெரியும்? சினிமா வச்சு தானே தெரியும். வேற என்ன தனி வாழ்க்கை நமக்கு என்ன தெரியும்? எதுவும் தெரியாது. அப்ப சினிமாவில் அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தான் அரசியலுக்கு வந்தா சரியா இருப்பாரான்னு நம்ம பாக்குறோம். அப்ப அவர் சினிமாவை எப்படி தயாரிக்குது அந்த குடும்பம்? விஜயோட ஆரம்ப கால படங்கள்ல அவர் ஹீரோவா உருவாக்குவதற்கு விஜயும் அவங்க குடும்பமும் மிக ஆபாசமான படங்கள் எடுக்குது. தமிழ் மக்களை சூறையாடுற மாதிரி, கேவலப்படுத்துற மாதிரி, பெண்களை அவமானப்படுத்துற மாதிரி சினிமாக்களை தான் எடுக்குது. அவ்வளவு ஆபாசமான பாடல்கள், ஆபாசமான காட்சி தான் வச்சு எடுத்துருக்காங்க. சினிமாவை பார்க்க மாட்டேங்க. சினிமா தாங்க. அரசியல்ல நீங்க சீரழிச்சு சினிமாவை நீங்க சீரழிச்சிங்கிற. சினிமாவில் நல்ல தரமான சினிமாக்கள் வந்துகிட்டு இருந்த மகேந்திரன் மாதிரி டைரக்டர் வந்து பாரதராஜாவோட சில படங்கள்லாம் வந்தது. இன்னும் சிறந்த படங்கள் வந்துகிட்டு இருக்கும்போது இது போன்ற நபர்கள் வந்து படம் எடுத்து மிக மோசமா, அதாவது படம் ஓடுவதற்காக என்ன வேணுமாலும் கேவலமாக பெண்களை கேவலமா சித்தரிக்கலாம் அப்படிங்கிற காட்சி அமைப்போட தான் படம் எடுக்கப்பட்டது ஆரம்ப காலங்களில். இவர் படங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். எவ்வளவு படங்கள்ல என்னென்ன தொட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டை பரோட்டாங்கன்னா அவங்க அம்மாவும் இவரும் டூ இட் சொந்த குரல்ல பாடினது இருக்குது. அப்புறம் ஸ்ரீவித்யா முதுகுல ஒரு சோப்பு போட்டாருங்கிற ஒரு காட்சி. இதெல்லாம் டைரக்ட் பண்ணது அவங்க அப்பா. அவங்க அப்பா தான் டைரக்ட் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு பாத்ரூம்ல கதாநாயகி ஓட்ட போட்டு சோப்பு போடுப்பா. அப்ப அந்த அம்மா வரல, அவங்க அம்மா வந்து நீ சோப்பு போடுப்பா, இந்த கையை விட்டு இப்படி தேய்க்கிறப்பா அப்பா சொல்றதுன்னா அப்பா பேச்ச நல்லா கேட்பல்ல, சோப்பு நல்லா போடுன்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ரொம்ப டூ மச்சா யோசிக்கிற மாதிரி. அன்னைக்கு காலகட்டத்துல ஒரு சீன், ஒரு தந்தை தன் மகனை வைத்துக் கொண்டு கன்சீவ் பண்ற சீன் அப்படிங்க. ஒரு சினிமா, அந்த சினிமா பார்க்க அவர் ஒரு டைரக்டர், அவர் ஒரு நடிகர். அந்த படத்தை பார்க்கும்போது அப்பனும் மகனும் உட்காந்துக்கிட்டு இருந்தா சீனை பார்க்கறது சிரமமா இருக்கு. இப்ப கூட நானும் பையனை உட்காந்தா பார்க்க சிரமமா இருக்கு. ஒரு அம்மாவும் மகளும் உட்காந்தா பார்க்க சிரமப்படுற சீன் பார்க்கறதுக்கு குடும்பத்தோட ஒரு அம்மாவும் அப்பாவும் மகளும், ஒரு அம்மாவும் மகளும் உட்காந்து பார்க்கறதுக்கு கூச்சப்படுற சீனா இருக்கு அந்த சீனு. ஆனா அந்த சீனை கன்சீவ் பண்ணி எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தது அப்பா தான் பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு.
அப்போ என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது பையனை பிரபலப்படுத்தணும்னு அவ்வளவு மோசமான சினிமாக்கள் எடுத்து ரசிகர்களையும் தமிழ் மக்களையும் சீட் பண்ணி வளர்த்து விட்டாரு. வளர்ந்தாச்சா? அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, பில்டப் வளர்ந்து ஹீரோ ஆயிட்டாரு. ஹீரோ ஆன உடனே அந்த ரசிகர்களை வந்து வச்சுக்கிட்டு இவருக்கு ஒரு பெரிய கதாநாயக இமேஜ் ஸ்டார் அந்தஸ்து கொடுக்கறதுக்கான திரைக்கதை அமைப்பு ஃபூல் ஆக்குறது பார்வையாளரை. ஒண்ணுமே அதாவது நான் நடக்க முடியாத 40 பேர் அடிக்கிற மாதிரியான காட்சி அமைப்புகளை வைக்கிறது. இல்ல எத்தனையோ இயக்குனர்களோட மகன்கள் நடிக்க வந்திருக்காங்க. இவர் வளர்ச்சியின் பின்புலம் அந்த ரசிகர்களை பத்தி நான் சொல்றேன். எவ்வளவு பாவம்ங்கிறதுக்கு சொல்றேன். இவ்வளவு பின்புலம் வந்ததுன்னா இவர் வந்து அப்படி நிற்கிறாரு, போறாரு, அப்படி காலு க்ளோஸ்அப் போடுறது, கை க்ளோஸ்அப் போடுறது, கண்ணுக்கு போறது, அதுக்கு போறது, இதுக்கு போறது, எழுந்து நிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகிற மாதிரியான காட்சி அமைப்பு என்னன்னா பில்ட பார்வையாளனை ஏமாற்றி. அது ரஜினிக்கு நடந்திருக்கு, அதுதான் நடந்திருக்கு. அதுதாங்க இவருக்கு அந்த பில்டப் வச்சு தான் வருது. எந்த இடத்துலயும் இவர் வந்து தமிழ் மக்களையோ தன் ரசிகர்களையும் நல்ல இடத்துல பார்த்ததே கிடையாது. அப்ப என்னன்னா அந்த எளிய ரசிகர்கள், பெரிய கல்வி அறிவு இல்லாத பின்புலத்தில் இருக்கிற எளிமையான அந்த ரசிகர்கள் என்ன பண்றான், அவன் வந்து கொண்டாட்ட மனநிலைக்கு மாத்தப்படுறாங்க. மாத்தப்பட்டு அப்படிதான் திரைக்கதையில ஒவ்வொரு படம் வரும்போதும் இவருக்கு இல்லாத இமேஜ் கொடுக்கறதும், இவர்கிட்ட இல்லாத அளவுக்கு இவர் நேர்மையை சித்தரிச்சு போலீஸ்காரரா வந்தாருன்னு அப்படி பண்ணுவார், இப்படி பண்ணாரு, ஒரே சமயத்தில் இவ்வளவு பேர் அடிப்பாரு எல்லாம் பண்ணி பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசி கொண்டு வர பில்டப் சீன்ஸோட பண்றது தான் இவர் சினிமா. சரி பண்ணிட்டாரு. அது எல்லாம் பண்றாங்க, நீங்க பண்ணிட்டீங்கல்ல. நீங்க அரசியல் வந்துருக்கீங்க. அப்ப நீங்க அரசியல் வந்திருக்கீங்கன்னா உங்க சினிமா வாழ்க்கையில் நீங்க எவ்வளவு நேர்மையா இருந்திருக்கிறீங்க வச்சுதான் உங்க அரசியல் வாழ்க்கை நேர்மையை தீர்மானிக்க முடியும். அதுல அவ்வளவு அக்கப்போரா வேலையை பார்த்துட்டு ஒரு அரசியல்வாதிகள் கூட இவ்வளவு மோசமா பண்ண மாட்டாங்க. அவ்வளவு மோசமா நீங்க சினிமாவில் அவ்வளவு தமிழ் மக்களுக்கு நீங்க சினிமாவை எடுத்து உங்க வீட்டுல பாத்துக்கல, எங்க கிட்ட கொண்டாந்து போடுறீங்க, மக்கள்கிட்ட கொண்டாந்து போடுறீங்க. அது விஜயகாந்துக்கு பொருந்துமா? ஏங்க எல்லாருக்கும் தாங்க பொருந்தும். இவர் அதை விட விஜயகாந்தை விட மோசமான காட்சி அமைப்புகள் வைக்கிறாரு தனிப்பட்ட முறையில். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, வச்சுட்டாருல. இப்போ நேர்மை, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நேர்மை உண்மை எல்லாம் சொல்றாருல்ல. என்ன நேர்மை? உன் நேர்மை ஒரு ரசிகர்கள் யார் தெரியுமில்ல? எனக்கு தெரியும் அந்த ரசிகர்களை பத்தி. மிக பின்தங்கிய, மிக பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த சின்ன பசங்க, என் மகன் வயது உள்ள பசங்க. அவனுங்க கூலி வேலைக்கு போறான்னு தெரியல உங்களுக்கு. கூலி அன்னாட போனாதான் அவனுக்கு சம்பாத்தியம். பெரிய படிப்பறிவு கிடையாது அவங்களுக்கு. டெய்லி போனாதான் சம்பாத்தியம். அன்னைக்கு வேலைக்கு போகுது, கொளுத்து வேலைக்கு போறது, அந்த வேலைக்கு போகுது, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் போறது, வெயிட் தூக்குறது, கட்டட வேலைக்கு போறது, இது மாதிரியான வேலைக்கு வார சம்பளத்துக்கு போறது அந்த பசங்க. பெரும்பாலும் அந்த பசங்க தான் அதிகம் இருக்கிறாங்க. அந்த பசங்க ஒரு நாளைக்கு வந்து 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா, மிஞ்சி போனா 1000 ரூபாய், 800 ரூபாய் வரைக்கும் சம்பாதிப்பான். அந்த பசங்க தான் அவனுங்க. அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா குடும்பத்துல அந்த குழந்தைகள் நிலைமை என்ன தெரியுமா உங்களுக்கு? அந்த குழந்தைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? ஒரு தரமான மருத்துவம் கிடையாது. அரசு மருத்துவமனை சார்ந்தா இயங்குறாங்க பெரும்பாலும். சிறப்பான மருத்துவம் கிடையாது. மனைவிக்கு சிறப்பான மருத்துவ உதவிகள் கிடையாது. அவ்வளவு கஷ்டப்படுற குடும்பம். சரி, இதுக்கெல்லாம் விஜய் எப்படி பொறுப்பேற்க முடியும்? ஏன் சொல்றேன், அப்ப உங்க படம் ரிலீஸ் ஆகுது இல்ல, இவங்கள தான் டார்கெட் பண்றீங்க. ஐயோ என் ரசிகர்கள் எனக்காக பண்றான், உங்களால தான் வாழ்றேன், உங்களால தான் வாழ்றேன்னு சொல்றீங்கல்ல. அப்போ உன் ரசிகர் மத்த நடிகரை படத்தை பார்க்கும்போது 100 ரூபா 150 ரூபா கொடுத்து பாத்துடுறாங்க, வந்துடுறான். ஆனா உன் படம் பார்க்கும்போது என்ன பண்ற, ஸ்பெஷல் காட்சி போட்டு உன் சிறப்பு ரசிகர்களுக்கு மட்டும் தான் அந்த காட்சி. அந்த காட்சியில 1000 ரூபாய் 1500 ரூபாய் போடுறீங்களா இல்லையா? உங்களுக்கு சம்பளம் எப்படிங்க கோடியில குவியுது? எப்படி அதை விஜய் தான் போட சொல்றாரா? ஆமா. ஏங்க கோடியில உங்களுக்கு எப்படி தயாரிப்பாளர் இருக்காங்க? நீங்க ஒவ்வொரு படத்துக்கும் உங்க சம்பளத்தை இந்தியாவில் அதிகம் வாங்குறீங்கல்ல, அது எங்க வந்தது? ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிக்கிறான் பாத்தீங்களா, அவன் கொடுத்த காசு. ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் அவன் தான் ஒரு முறைக்கு அந்த படம் பண்றான்னா, ஒரு படத்தை 1000 ரூபாய், ஒரு படத்தை 5 முறை பாக்குறான்னா, அவன் முதல் நாள்ல 2 நாள்ல பாக்குறான் 5000 ரூபாய் செலவு பண்றான் குறைந்தபட்சம். கட் அவுட்டுக்கு நீ பணம் கொடுக்குறியா? பாலாபிஷேகம் நீ பணம் கொடுத்துருக்கியா? என்ன உங்களுக்கு நியாயம் இருக்கு? என்ன தார்மீக நியாயம் இருக்கு? நீங்க வந்து எவ்வளவு மோசமான ஒரு அரசியல்வாதி கூட விமர்சிக்கிறதுக்கு யோக்கியது கிடையாது. மிக மிக மோடியை கூட உங்களை விமர்சிக்கிறதுக்கு யோகியதை கிடையாதுங்க. நீங்க வந்து உங்களை நம்பி இருக்கிற ரசிகர்கள், உங்களை நம்பி வர ரசிகர்களையே நீங்க காட்சி ரீதியா சுரண்டுறீங்க. காட்சி ரீதியா சுரண்டி மயக்கமா இருக்கிற நேரத்தில் பாக்கெட்ல கை விட்டு காசு எடுக்கிறீங்கல்ல. இது என்ன? நான் விஜய் ரசிகரா இல்லாத நானு இந்த 2 நாள் போறது கம்மி விலையில பாக்குறேன். விஜய் ரசிகரா இருந்தா அபராதம் போடுறாரு. நீ ரசிகனா வாங்கிக்கிற 1000 ரூபாய் அபராதம், உனக்கு 2000 ரூபாய் அபராதம் போடுறாருல. அவனுக்கு கொண்டாட்ட மணல் இல்ல தலைவரை, உனக்காக எவ்வளவு வேணுமாலும் பணம் கொடுப்பேன்னு வந்து பாக்குறான்ல. இப்படி பொருளாதார ரீதியா அவன் பாக்கெட்ல நான் என்ன சொல்றேன், நீங்க பெரிய பெரிய ஆளை பாருங்க. நீ யார்கிட்டயா பாருங்க, ஸ்பெஷல் காட்சி போடுங்க. ரோட்டரி கிளப்ல, லைன்ஸ் கிளப்ல டிக்கெட் வித்து விடுங்க. அங்க இருக்கலாம் 5000 ரூபாய் 10000 ரூபாய் வாங்கி டிக்கெட் போட்டு கொடுங்க, தப்பு இல்ல. நீ பண்ணி கொடுங்க. யாரு இவங்க? விஜய் அரசியல் இப்ப பாத்தீங்கல்ல, கட் அவுட் போகும்போது தூக்கி வீசுறதெல்லாம் பாக்குறோம்ல, வராங்க அந்த பசங்க தான் அங்க கட் அவுட்ல வர்றாங்க. விஜய் அரசியலுக்கு வந்ததுனால இந்த இவ்வளவு விமர்சிக்கிறீங்க. ஆமா, அரசியல்ல நீங்க நேர்மை குறித்து பேசுறீங்க. உங்க நேர்மை குறித்து பேசுறதுக்கு அடிப்படை தகுதி உங்களுக்கு இல்லைன்னு சொல்றேன். நீங்க யாரை குறித்து, நீங்க அதான் பாஜகவை மோடியை குறித்து பேசுறதுக்கே உனக்கு யோக்கியது இல்ல. நீ திமுக தலைவர் தளபதி ஸ்டாலினை குறித்து பேசுறது உனக்கு என்ன யோக்கியது இருக்கு? என்ன யோக்கியது இருக்கு? நீங்க அவர் எமர்ஜென்சி காலத்துல இருந்து அவர் போராடி வந்தது, இன்னைக்கு அவரோட ஆட்சி எவ்வளவு ஒப்பிட்ட அளவில் எவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சியா போயிட்டு இருக்குன்னு தனிப்பட்ட முறையில ஸ்டாலினை கேட்டா நீங்க சொல்லலாம். ஆட்சியில தனிப்பட்ட முறையில் அங்கிள்னு கூப்பிடுறது தனிப்பட்ட முறையில் என்னது? என்னங்க
ஏங்க உதயநிதி வந்து அவரோட பையன். பொது வெளியில அப்பான்னு அவர் கூப்பிடுறது இல்ல. கூப்பிடுறாரா? அப்பா அப்படின்னு கூப்பிட முடியுமா? தலைவர்ன்னு தான் கூப்பிடுறாரு. சமூகத்துல வந்தாச்சுன்னா பொது அடையாளத்துக்குள்ள தான் புழங்கணும். நீ எதுக்கு அங்கிள்ன்னு கூப்பிடுற? என்னது அது? இது பொது அடையாளமா இது? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்கிறேன். நீ என்ன யோக்கியதுல நீ இவ்வளவு பெரிய குற்றவாளியா இருக்கிற? உன்ன நம்பி இருக்கிற நீ இன்னைக்கு கேரவான்ல உட்கார்ந்துகிட்டு அங்க 4 கேரவான்ல உட்கார்ந்தீங்களா? அந்த காசு யார் காசு? நீ தூக்கி வீசினியா அந்த பக்கம்? போல குண்டர்கள வச்சு. அவன் காசுயா அது? அவன் மட்டும் பணம் குடுக்காம வந்து கேரவான்ல இருக்க முடியுமா? நீ வந்து பல கோடிகள சம்பளம் வாங்க முடியுமா? ஒரு ரசிகர்கள், பரிதாபத்துக்குரிய ரசிகர்கள். அவன் ரொம்ப பரிதாபத்துக்குரியவனா இருக்கிறான். அவன் வந்து அறிவுத்திணை சார்ந்து இல்லாதனால அவன நீ ஏமாத்துற. நீ என்ன பண்ணாலும் அவன் நம்ப போறான். பாத்தீங்க போனதுக்கு அப்புறம் எனக்கெல்லாம் ரொம்ப சங்கடமா போச்சுங்க. அந்த விஜய் உட்கார்ந்து அந்த சேர்ல காலி சேர்ல உட்கார்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா அந்த வீடியோ? பாத்தீங்கல்ல? அவர் நடந்து போன மாரி நடந்து பாக்குறானுங்க. இவன் தானுங்க. இந்த பசங்க தான் அந்த பசங்க. அப்ப இந்த சினிமா பார்க்கும்போது முதல் நாள்ல முதல் ஷோல பார்க்கும்போது இந்த மாதிரியான மற்றகமான ரசனையை வந்து ஒரு தனிநபரை துதிபாடுகிற மாதிரியான திரைக்கதை அமைப்பை வச்சு அவனை வந்து தன் கீழ பார்த்துட்டு அந்த பசங்களை வச்சுக்கிட்டு அரசியல் நடத்த போகும்போது அந்த பசங்க எப்படி பரிதாபமா இருக்கான் பாருங்க. அங்க எவ்வளவு கேவலமா நடத்தப்படுறாங்கிறது மாநாட்டுல போய் கூட எவ்வளவு கேவலமா தண்ணி கொடுத்து தூக்கி போடுறாங்கலாம் விட்டுருங்க. அந்த பசங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க அந்த இல்ல பசங்க. அது எல்லாத்துக்கும் விஜய் தான் குற்றவாளி. ஆமா விஜய் அவர் தான். தான் குற்றவாளி நான் கொண்டு சொல்றேன் ஏத்துறீங்க. விஜய் ரசிகர்களோட பரிதாப நிலைக்கு விஜய் மட்டும் தான் குற்றவாளி. நான் வேற யாரும் சொல்ல முடியாது. ரஜினி ரசிகரை பார்த்தா ரஜினியை தான் சொல்ல முடியும். விஜய் ரசிகர்களோட பரிதாப நிலை, அவரோட பொருளாதார பின்புலம், அவங்க மேடையில வந்து இப்படி வந்து நடந்துக்கிறாங்கன்னா, சினிமால ஒண்ணு அப்படி கொண்டாடி இருக்கிறாங்க. ஏன் இப்ப திரைப்பட நடிகைகள் கிட்ட வந்து பொது வெளியில வந்தா ரொம்ப ஆபாசமா நடந்துக்கிற தன்மை இருக்குல்ல. ஏதோ திரைப்படாவுக்கு வந்தாங்கன்னா நடிகைகளை தீண்டி பார்க்கறது. ஏன் நடிகை பார்க்கறேன்னா, அந்த நடிகையை திரைப்படத்துல இயக்குனர்கள் எப்படி காட்சிப்படுத்துறாங்க தான் மக்கள் பார்க்கறான் இளைஞன். அப்ப ஒரு கண்ணியமுற்ற கேரக்டர்ல வர நடிகைகள் கிட்ட நடந்துக்கிறது இல்ல. அப்ப திரையில பார்க்கும்போது ஆபாச நடனம் வைக்கிறது, பெண்ணை உடல் ரீதியா ஃபோக்கஸ் பண்ணும்போது, பொதுவெளிக்கு வரும்போது பார்வையாளர் அவளை உடல் ரீதியா தான் பார்க்குறான். அதனால தான் என்ன பண்றான்னா, அத வந்து தவறான பிஹேவியர்ல போறான். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த படம் எடுத்த இயக்குனர் ஒரு நடிகையை நீ பொதுவெளியில எப்படி காட்டுறங்கிறத பொறுத்து தான் அந்த பார்வையாளர் பொதுவெளியில அந்த நடிகைகள் வரும்போது நடந்துப்பான். நீ எல்லாரும் இப்போ அரசியல் வர பெண்கள் கிட்ட நடந்துக்கிறான்னா, அந்த கட்சிக்காரன் தான் கேவலமா நடந்துப்பான். பாஜகல பெண் முடிய. ஆனா நீங்க இப்ப பொதுமக்கள் யாராவது பெண்கள் கிட்ட தவறா நடந்துக்கிறாங்களா? ஏதோ அரசியல் எவ்வளவு பெண்கள் வராங்க? எவ்வளவு பெண்கள் மாநாட்டு குவியல் அந்த பெண்கள் கிட்ட தவறா நடந்துக்கிறாங்களா? நடிகை வரும்போது என் நடிகைகள்கிட்ட வந்து சில பிஹேவியர் தவறா இருக்குன்னா, அந்த நடிகையை உடல் ரீதியா ப்ரமோட் பண்ணி பாப்புலரா ஒரு ஸ்டார் ஆகுறானுங்க. அப்ப அந்த பொதுவெளிக்கு வரும்போது அந்த அம்மா உணர்வை வந்து புரிஞ்சுக்க முடியாத ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறாங்க. அது ஒரு பொது உளவியல் தானே. அந்த உளவியல் தான் விஜய் கட்டமைச்சிருக்கிறாரு. விஜய் வெளியில வரும்போது சினிமாவை பார்த்தது இந்த விஜய், அந்த விஜய் தான் அவன் பார்க்கறான். அதனாலதான் கொண்டாட வரான் கிட்ட வரும்போது. அப்படிதான் இருப்பான் அவன். நீங்க அவளை பயன்படுத்தி பேசுறீங்களா? அதனால உங்களுக்கு யாரை குறித்து பேசுவதற்கும் குறைந்தபட்ச யோக்கியதும் கிடையாதுங்கிறதுனால. நீங்க சினிமாக்காரரா இருக்கிறீங்கன்னா, முதல்ல உங்க ரசிகர்களுக்கு நீங்க யோக்கியதையா இருக்கிறீங்களாங்கிறத நிரூபிங்க. எந்த நடிகரா இருந்தாலும் சொல்றேன். இது நான் இவருக்கு மட்டும் சொல்லல. ரஜினி அரசியலுக்கு வராருன்னு சொல்லி வந்து பேசினார்ல, அப்பவும் எல்லா ஊடகங்கள்லயும் பேசினேன். இதே பிரச்சனை அவருக்கும் பேசினேன். அது இப்ப இவருக்கு சொல்றேன். நீங்க குறைந்தபட்சம் அதை செய்யுங்க. அதுதான் உங்களோட நேர்மை. இப்ப கடைசி படமான்னு நாங்க சொல்றீங்கல்ல, இந்த படத்துல வேணுமோ அதை செய்வார். இப்ப ஏதாவது தர்மத்துக்கு பண்ணி கொடுக்குறதுன்னு. உங்களோட வரலாற்றிலே உங்களோட உங்க உங்க நீங்க பனையூரில் கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மாளிகையிலும், ஒவ்வொரு செங்கலில், ஒவ்வொரு துளிகளிலும் உங்கள் ரசிகனோட ரத்த துளியால் கட்டப்பட்டதுங்கிற உணர்வு உங்களுக்கு வேணும்னு தெரிஞ்சுங்க. உங்க ஆடம்பர வாழ்க்கையில. உண்டா இல்லையா? எந்த உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க ரசிகர் மேல உங்களுக்கு இருக்குது? இல்ல அது இப்ப விஜய் கட்சி தொடங்கலாமா? நீங்க இல்ல அவரை நான் என்ன விமர்சிக்கலாமா? சொல்றேன், நீ கட்சி தொடங்கிட்டு ஊழல் குறித்து பேசுவதற்கு உனக்கு என்ன யோக்கியதை இருக்குன்னு கேட்கிறேன். நீ இல்ல இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. இல்ல ஆட்சியில இருக்கவங்க நான் மீதான கேட்கிறேன். விமர்சனங்கள் வைக்க கூடாதா? விமர்சனத்தை வைங்க. ஆ. விமர்சனம் வைங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்கங்கிறத சொல்லுங்க. நான் அததான் சொல்றேன்ல. மோடியை யாருமாலும் விமர்சிக்கலாம். எல்லாரும் விமர்சிக்கிற அளவுக்கு மோசமான அரசியல் ஒரு வேற, நபர் தான். சினிமா வேற இல்லையா? அதாங்க அரசியல் வேற சினிமா வேற இல்லங்கிறேன். நீங்க சினிமா நானுக்குள்ள நான் எப்படி நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. விஜய் சினிமாவுல 10 பேர் அடிச்சாரு. ஏன் நிஜத்துல அடிக்க மாட்டாரா நான் கேட்கல. நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க. சினிமாவுல விஜய் 10 பேர் அடிச்சாரு. ஏன் நிஜத்துல மட்டும் 10 பேர் அடிக்க மாட்டாரான்னு கேட்கல. அது கேட்டா நான் முட்டாளு. நான் அதை கேட்கல. இல்ல ஒருத்தர் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டு அவர் தப்பு பண்றாரு. சினிமாவுக்கு வெளியே உங்க ரசிகர்கள் இப்படி நீங்க சுரண்டுறீங்கன்னு நான் சொல்றேங்க. அதை புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஒரு சாதாரண படம் வேற நடிகர் படம் வருதுன்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒரு சந்தானம் நடிச்ச படம் வருது. அல்லது வந்து வேற நடிகர் நடிச்ச படம் வருது. அதெல்லாம் போய் பார்க்குறாங்கல்ல. சாதாரண சினிமா போய் பார்க்குறேன். அது மாதிரியான மனோபாவத்தில் உங்க ரசிகரை நீங்க இல்லையே. உங்க ரசிகராக இருப்பது ஒரு அபராதம் போடுற மாதிரிலாம் நீங்க நடத்துறீங்க. அவனுக்கு ஒரு வாரம் அவன் வீட்டுல வந்து எவ்வளவு துயரம் தெரியுமா உங்களுக்கு? அந்த செல்வாக்கை பயன்படுத்தி தானே அவர் அரசியலுக்கு வராரு. அதுதான் சினிமாவுல எப்படி சொரன்னாரோ அது மாதிரி அரசியல்ல வந்து பாக்குறாரு. அதனால உங்களுக்கு யாரை பற்றி விமர்சிக்கிறதுக்கு யோக்கியது கிடையாதுன்னும் போது இந்த 4 ஆண்டுகள்ல இந்த மாநில அரசு இன்னைக்கு இருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒன்றிய மோடி அரசோடு எவ்வளவு பிரச்சனை போகுது தெரியுங்களா உங்களுக்கு? தினமும் போது எனக்கு வந்து அமித்ஷா உன்னைய பத்தி பேசினாரா?
நீ பெருசா இவ்வளவு மீசம் போட்டு மோடி அவர்களே, மோடிஜி அவர்களே நாங்க வந்து அவர்கிட்ட தொங்கிட்டு இங்க அங்கிள் ஸ்டாலின் அப்படிலாம் வந்து மரியாதை குறைவா பேசுறல்ல. உன்னை பத்தி ஒரு வார்த்தை பேசினாரா அமித்ஷா? நீ பேசி மோடியை தானே கண்டிச்சு பேசுறதா சொல்ற. ஏன் உன்னை கண்டிக்கல? நயினார் நாகேந்திரன் பேசியிருக்காரு. ஏங்க பேசுறது நயினார் நாகேந்திரன் இவரு இங்க வரைக்கும் உதயநிதி வரைக்கும் பேசுறாரு. இல்ல ஏன் வந்து விஜய் பத்தி ஒரு வார்த்தை பேசல அமித்ஷா? ஏன் பேசல? யோக்கியதை என்னங்கிறது அமித்ஷாவே வெளிப்படுத்திட்டு போறாப்ல. விஜய் ஒரு பெரிய அரசியல்வாதி. அவரோட நோக்கம் என்னன்னா, அவர் இந்த அரசியல்ல வர்றதுங்கிறது வந்திருக்கிற சூழல் என்னன்னா, அவரோட நோக்கம் என்னன்னா, திமுக எதிர்ப்பு மட்டும் தான் அவர் வர்றாரு. அப்ப இந்த திமுக எதிர்ப்புங்கிறது எல்லாரும் பண்றாங்க. அண்ணா திமுக பண்றாங்க. எல்லாருமே பண்றாங்க. இப்ப அந்த சீமான் உட்பட எல்லாரும் பண்றாங்க. ஆனா அதுவாகவே அது இருக்கக்கூடாதுங்கிறது தெளிவா இருக்கிறார். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள் திராவிட இயக்க எதிர்ப்பு மேல கொண்டு வந்த அரசியல் எதுவுமே வெற்றி பெறல. நீங்க அண்ணா திமுக போனதுக்கு பிற்பாடு பல்வேறு நபர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்க. திராவிட எதிர்ப்புங்கிற பேர்ல சீமான் உட்பட சக்சஸ் ஆகல. திராவிட கான்செப்டுக்குள்ள இருந்தவங்க தான் ஓரளவுக்கு பெரிய அளவுல வந்தாங்க. திராவிட ஐடியாலஜி இல்லாட்டி கூட அண்ணாவை ஒத்துக்கிட்டு, பெரியாரை ஒத்துக்கிட்டு, திராவிடங்கிற கான்செப்டை ஒத்துக்கிட்டு இருந்ததுனால தான் விஜயகாந்த் கூட லைம் லைட்டுக்கு வந்தாரு. நீங்க அண்ணா திமுகவுக்கு அப்புறம் இப்ப பெரிய கட்சியாக நீங்க பார்க்கப்பட்டதுன்னு சொன்னா விஜயகாந்த். அதுக்கு முன்னால பெருசா பார்க்கப்பட்டது வைகோ பார்க்கப்பட்டாங்க. ஏன்னா திராவிடத்துக்குள்ளாரே இருந்தாங்க. திமுக எதிர்ப்பு திராவிடத்துக்குள்ளே இருந்ததுனால வந்தது. அதற்கு பின்னால் வந்த சீமானோ யாரோ இருந்தாலும் சரி, யாருமே திராவிட எதிர்ப்பு பெரியாரே சரி கிடையாதுன்னு சொன்னவங்களுக்கு போனி ஆகல. ஜாதி கட்சியா மாறினாங்க. அப்படி இல்லைன்னா சீமான் மாதிரி குறைந்த அளவில். கமலஹாசன் கூட திராவிடம்லாம் உள்ளடக்கின ஒரு கட்சி. கமலஹாசன்லாம் ஒன்றும் அவர் கட்சியா ஒன்றும் செல்வாக்கு பெறல. இப்பதான் திராவிட கான்செப்டுக்குள்ள வர்றாரு. இதெல்லாமே அவர் தீவிரமா திமுகவுக்கு எதிராக இன்னைக்கு தலைவர் முதலமைச்சருக்கு எதிராக கடுமையாக மிக மோசமான வார்த்தைகள்லாம், விஜயை விட மோசமான வார்த்தைகள்லாம் அவர் பேசதான் செஞ்சார். அன்னைக்கு அவருக்கு மாற்றம் வந்திருக்குது இல்ல. அதுதான் நான் சொல்றேன். திரும்ப அதை நான் ரஜினி வரும்போதும் சொன்னேன், கமல்ஹாசன் வரும்போதும் இதை தான் சொன்னேன். நான் என்ன சொன்னனோ அது நடந்தது. ரஜினி அரசியலுக்கு வந்தபோது கூட நான் சொன்னேன். இதெல்லாம் பேசும்போது கூட இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னேன். ரஜினி அரசியலுக்கு வரமாட்டாருன்னு நான் சொன்னேன். எல்லாம் பேசுவார், கடைசி நேரத்தில் வரமாட்டாருன்னு சொன்னேன். ஏன் சொன்னேன்னா, அவருக்கு வந்து அரசியலுக்கு வருவதன் மூலமாக சினிமாவில் நடிப்பதை விட கூடுதல் லாபம் வருதா அரசியலுக்கு வருவாருன்னு சொன்னேன். அதனால அவர் ஒவ்வொரு மணி நேரமும் அவருக்கு பல கோடி சம்பாத்தியம் வருது. அதை விட்டுட்டு இங்க வந்தாருன்னா அதை விட லாபம் இருக்கணும். லாபம் இல்லைன்னா அவர் வரமாட்டாரு. இதை விட லாபமா வரும், ஸ்பான்சர் வரும்னா வருவாரு. அதுவும் போயிடுச்சுன்னா வரமாட்டாருன்னு சொன்னேன். நான் சொன்னதுதான் நடந்துச்சு. அதே போல இப்ப விஜய் இப்ப வராருன்னு சொன்னா அவருக்கு சினிமாவை விட இங்க லாபம் இருக்கு. அதனாலதான் வர்றாரு. இல்லாட்டி அவர் வரமாட்டாரு. எவனாவது வருவானா? கோடிக்கணக்கில் ஒரு பக்கம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, செல்வாக்கு பெற்று இருக்கும்போது, ஸ்டாரா இருக்கும்போது, அதை விட்டுட்டு அரசியல நஷ்டத்துக்காக ஒருத்தன் வருவானா? நன்றி கடன் பட்டிருக்கு. யாருக்கு நன்றி? சொன்னீங்களா அந்த அப்பாவி ரசிகர்கள். அப்பாவி ரசிகர்கள் முண்டு கட்டா தூக்கி அடிக்கிறதா, வெயில திப்பாட்டி வைக்கிறதா? அதான் என்ன நன்றி கடன் அதுல இருக்கு? என்ன நன்றி கடன் இருக்கு? என்னங்க திருப்பி ஏதாவது செய்யணும் இந்த மக்களுக்கு? என்ன நன்றி கடன் இருக்கு? நீ மோடி அரசினால் உன் ரசிகர்கள் வாழ்க்கை, நீங்க தமிழக மக்கள் வாழ்க்கை திமுக விட்டுருங்க. இந்த மோடி அரசு கொண்டு வந்த திட்டங்களால் உன் ரசிகரோட வாழ்க்கை எவ்வளவு நிலைகுலைஞ்சு போயிருக்கு தெரியுமா? அதை பத்தி நீ பேசு. அதுக்கு எதிராக பேசு. கேட்கிறாரு அந்த மோடி தானே கேள்வி. என்னங்க கேட்டாரு? அவர் அப்புறப்படுத்துறதுன்னு திமுக ரோல பண்றது. இது வரைக்கும் யார் திமுக என்ன பண்றாரு? நான் நல்லா கவனிங்க. எதுவுமே சொந்தமே இல்லை அவர்கிட்ட. நான் சொல்றேன், எப்படி சினிமாவில் ஸ்கிரிப்டை பார்த்து வசனம் பேசுவாரோ அதே மாதிரி மேடையிலும் வசனம் ஸ்கிரிப்டை படிச்சு வச்சுக்கிட்டு வசனம் பேசுற ஸ்டைல தான் பேசுறாரு. செயற்கைத்தனமா இருக்குது. அவரோட கொள்கை அறிக்கையும் அவரது இல்லை. அதுவும் ஸ்கிரிப்ட். யார் ஸ்கிரிப்ட்னா திமுகவோட கொள்கை அறிக்கை. அப்படியே மொழி உணர்வு, இந்தி எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா தலைவர்கள் உட்பட பெரியார், அண்ணா மொத்தத்தையும் திமுக பேப்பரை திருடி கொண்டாந்து வச்சுக்கிட்டு இவர் சொந்த பேர் தெரியுமா? திமுகவோட அறிக்கை, திமுகவோட கொள்கை அறிக்கை, திமுக உருவான மாநில சுயாட்சி எல்லாமே திமுக. கலைஞர் பேசுறது, அண்ணா பேசுறது, ஏன் இன்னைக்கு தளபதி ஸ்டாலின் வரைக்கும் பேசுறது எல்லாம் எடுத்து அவர் பேசுற திமுக பேச்சு பூரா எடுத்து அவர் பேர்ல பேசிட்டு கீழே சொந்தமா அவர் இடத்துல எழுதுறாரு திமுக ஒழிக, ஸ்டாலின் ஒழிக. அது மட்டும் தான் இவர் சொந்தமா அரசியல் எதிரி திமுக. அதுதான் இவருடைய சொந்த சமாச்சாரம். மீதி பூரா திமுக. இது என்ன யோக்கியது இது? இல்ல அந்த உணர்வோட ஒருத்தர் பேசக்கூடாதா? பேசக்கூடாது. காப்பி அடிக்கிறீங்க நீங்க. ஒரு மோடி அரசு ஒரு விஷயத்த வந்து மொழி உணர்வு அது விஷயத்த வந்து நல்ல விஷயமா பண்ணிச்சு. திமுக தலைவர் கண்டன அறிக்கை கொடுத்துட்டாருன்னா இவர் வந்து அதுக்கு பிற்பாடு 2 நாள் சும்மா தாங்க இருக்காரு. விஜய் எதுவுமே சொல்றது இல்ல, யாருமே எதுவுமே சொல்றது இல்லைன்னு சொன்னதுக்கு பிற்பாடு அதே அறிக்கை எடுக்கிறாரு. எதை? திமுக தலைவருக்கு முதலமைச்சர் கொடுத்த அதே அறிக்கையை எடுத்து 2 வார்த்தையை கீழே இருக்கிற வார்த்தையை மேல போட்டு இந்த பத்திரிகை வேலைப்பாளர்களுக்கு ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா அந்த வேலையில நம்ம பார்த்தது தானே. அது பிரிண்ட் மீடியால இருக்கு, நல்லா தெரியும். அது ஏதாவது கட்டுரையை ரெடி பண்ணோம்னா வந்து ஒரு கட்டுரையே ஆல்டர்னேட்டிவ்ல வந்து மாத்தி தலைப்பெல்லாம் போட்டுருவாங்க. ஒரு கட்டுரையை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்திரிகையில ஒரு கட்டுரை எழுதுற ஒரு அவசரத்துக்கு கட்டுரை எழுதணும். இன்னொருத்தர் ஒரு கட்டுரை எழுதி ரெடி பண்ணி போட்டாரு. அப்புறம் வந்து ஒரு கட்டுரையாளர் ஃபோன் பண்ணி அவருக்கு பாராட்டுறாரு. நீங்க எழுதுன கட்டுரை ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. அவர் எழுதுன கட்டுரை தான் அது. ஒரு படத்துல கவுண்டமணி செந்தில் சொல்லுவாரு, தம்பி கொடுத்த மோட்டர் ரொம்ப நல்லா ஓடுது, அது உங்க மோட்டர் தாங்க. அது மாதிரி இவங்க அந்த
இவங்க பண்றத பாருங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தோட கொள்கை அறிக்கைய எடுத்து மேலும் கீழும் போட்டுக்கிட்டு அப்படியே பேசுறது. பேசிட்டு அண்ணா எங்க தலைவரு, பெரியார் ரொம்ப நல்லவரு, வந்து ஸ்டாலின் தான் கெட்டவரு. வெட்கமா இல்ல? உங்களுக்கு சொந்தமா பேசுங்க. உங்க இவரு அறிக்கை எடுத்துட்டு சொல்றது. மோடிய கண்டிக்கிறதுக்கு எடுத்து என்ன பண்ண உடனே வந்து நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். மாநில தொகுதிய வந்து 38 குறைக்க போறோம்னு சொன்னாங்கல்ல நாடாளுமன்றம். அது இவரு சொன்னதே எடுத்து அப்படியே சொல்றது. அது உடனே சொல்றது இல்ல. இவர் அறிக்கை பார்த்துக்கிட்டே இருக்குது. இவர் அறிக்கை வந்து இவர் அறிக்கை வந்துருச்சு. சொல்லலாம்னா இத பார்த்தா சொல்லிட்டு வரும்னு சொல்லும்போது கேப் விட்டு சொல்றதுன்னு. ஏன்னா இவங்களுக்கு சினிமாவே காப்பி அடிச்சு எடுத்து பழக்கம் இல்ல. சொந்தமா செய்றது இல்லல்ல. அது மாரி திமுக கொள்கை அறிக்கை எடுத்து, திமுகவ பத்தி பேசிட்டு, திமுக சாதனைகள் எல்லாம் சொல்லிட்டு, இங்க தமிழ்நாடு சாதாரணம் கிடையாது மோடிஜி அவர்களே. தமிழர்களின் மொழி உணர்வில் கை வைத்தால் சும்மா இருக்க மாட்டார்கள். திமுகவோட மேடை பேச்சு, திமுகவோட இது. தாமரையில தண்ணி ஒட்டாது. அதெல்லாம் இன்னிங்க சும்மா இருக்க மாட்டாங்கன்னா, சும்மா இருக்க மாட்டாங்க நீ பண்ணியா? உங்க அப்பா பண்ணாரா? கலைஞர் பண்ணாரு இந்திய எதிர்ப்பு போராட்டம். திமுக பண்ணுச்சு. மொழி எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. அது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி தான் ஆட்சிக்கு வந்தது திமுக. சும்மா இருக்க மாட்டோம். திமுக பண்ண போராட்டத்தை எடுத்து மோடிக்கு உதாரணம் சொல்றது. தமிழர்களை சும்மா இருக்க மாட்டார்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். 67 நடந்தது நடந்தது. ஏய் அது பண்ணது இவங்க. போராட்டம் திமுக கணக்குல எழுதுறது. திமுக அறிக்கையும் எடுத்து இவங்க எழுதிக்கிறது. கடைசியில வந்து என்ன பண்றது? திமுக சரியில்லை, ஸ்டாலின் சரியில்லை. இதுதான் இவங்கள இது என்ன யோக்கியது? இது என்ன அரசியல் கண்ணோட்டம் இருக்கு? அதாவதுங்க எதுவுமே இல்லங்க. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லாம அந்த ரசிகர்கள் வந்து பரிதாபத்துக்குரிய என்னோட மகன் வயது உள்ள அந்த பசங்க இருக்கானுங்க பார்த்தீங்களா? அவனுங்கள வந்து பலிகடாவாக்குறதும் அவன் சினிமாவோட போயிடுவானுங்க இதுவரைக்கும். வருஷத்துக்கு 2 படம் வருதுன்னா, அப்ப போவான் பேனர் கட்டினா ரூ. 5000 செலவு ஒண்ணா போடுவான். இப்ப வந்து இந்த அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நான் சினிமாவே நடிக்கலன்னா, இனி அவனுங்கள வந்து வாழவே விட மாட்டாரு இவரு. இல்ல ஒரு ஒரு இப்ப திமுக ஊருக்கு வண்டி எடுத்துட்டு போறதுக்கு இவரு காசு செலவு பண்றாரா? இவங்க சொந்த செலவுல போறது, எத்தனை பேர் குடும்பத்த விட்டு போறது, அங்க போய் செலவு பண்றதுன்னு, சினிமாவுக்கு செலவு பண்ண காசை விட அதிகமான செலவை இவனுங்க ஒவ்வொரு ஊருகாவை பண்ணிட்டு, வீட்டுக்கு வந்து போண்டி அடிக்க போறானுங்க. அதான் நடக்க போகுது. இவர் என்ன பண்ண இவரோட நோக்கம் என்ன தெரியுங்களா? இதுதான் நம்ம ஏற்கனவே பேசினது தான். திமுக ரோல பண்ணிட்டு, பாஜக, அதிமுக, பாஜகவுக்கு ஆதரவான ஓட்டு வந்து கூடுதல் சேர்ப்பதற்கு பலம் பண்றாரு இவரு. நல்லா கவனிங்க. அதனால தான் இவரு வந்து முஸ்லீம் மட்டும் அட்ரஸ் பண்றாரு. தலித்த அட்ரஸ் பண்றாரு. நல்லா பாருங்க. அம்பேத்கருக்கு இவருக்கு என்ன சம்மந்தம்? எதுவுமே பேசுனதே இல்ல இவரு. அம்பேத்கர் பற்றி எதுவுமே பேசுனது இல்ல. இதுவரைக்கும் முன்னால சினிமால கூட கொள்கை தலைவர் ஏங்க தான். சினிமால கூட ஒரு ஃப்ரேம்ல கூட காமிச்சது இல்லங்க. இப்பதாங்க பேசுறாரு. எவ்வளோ பேர் சினிமால அம்பேத்கர் படத்த காமிச்சிருக்காங்க. ரஜினி படத்துல கூட அம்பேத்கர் படம் வந்திருக்குது. ஆனா இவர் படத்துல ஒரு படத்துல கூட அம்பேத்கர் படமே வந்ததில்ல. ஆனா இன்னைக்கு வந்து அம்பேத்கர் தான் பிரதான தலைவர்னு கட்சி ஆரம்பிச்சன்னு வைக்கிறாரு. புத்தக வெளியீட்டு விழால போய் பேசுறாரு. அப்புறம் திருமாவளவன நீங்க வாங்கன்னு கூப்பிடுறாருன்னா என்ன நோக்கம்னா, அவரோட நோக்கம் என்னன்னா, தலித் ஓட்டு இருக்குல்ல, அது பாஜகவுக்கு போகாது. அந்த ஓட்டு வந்து பாஜக எதிர்ப்பா இருக்கிற ஓட்டா தான் வரும். அந்த ஓட்டு திமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாதுங்கிறத டார்கெட் பண்ணி குறி வைக்கிறாரு. அப்ப வட மாவட்டத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் செல்வாக்கு பெற்றிருக்கிறது தலித் மக்கள் மத்தியில. அவரை டார்கெட் பண்ணி திருமாவளவன் பாத்தீங்களா எங்க கூட வரமாட்டார் அம்பேத்கர் பத்தி பேசினான்னு கூட சொல்லி விடுதலை சிறுத்தைகளை பலவீனப்படுத்தலான்னு ஒரு கண்ணோட்டமும் திமுகவுக்கு போற தலித் ஓட்டை கெடுக்கலாங்கிற கண்ணோட்டத்துக்கு தான் அம்பேத்கரை பயன்படுத்துறாங்க. அதுக்கு பின்னால ஆனந்த விடன் இவங்களுக்கு ஆச்சாரியார் பின்புலம் கொண்டு ஆனந்தவுடன் பின்புலத்தில் தான் இவங்க எல்லாம் பேசுறது. அந்த புத்தக வெளியீட்டுல பேசுறது. அது ஒண்ணு. அதே மாதிரி முஸ்லீம் குறியீடு. இவர் சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் தான். இவர் ஒரு ஜோசப் மெர்சல் படம் வந்தபோது நம்மலாம் அவருக்கு சப்போர்ட் ஆனன்னு பயங்கரமா சண்டை பண்ணோம் அப்ப. ஜோசப் விஜயின் போட்டுக்கிட்டாருன்னு சொல்லி நம்மள பாராட்டணும் அத. ஆனா இன்னைக்கு அதை மறைக்கிறாரு. அப்ப நீ முஸ்லீம் குல்லா போட்டுக்கிற, பக்ரீத்துக்கு ஓடி போய் முன்னால் நிக்கிற, ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்ற, எல்லாம் சொல்றல்ல. சிறுபான்மை மக்கள் ஆதரவுக்காக சொல்றேன்னா, ஏன் நீ ஒரு கிறிஸ்துவர் தானே? அப்ப சிறுபான்மை அடையாளத்தை அதுல சேர்க்க வேண்டியது தானே? அப்ப உனக்கு நோக்கம் இருக்கு. அப்ப நீ வந்து ஒரு சிலுவை போட்டுக்க மாட்ற, அப்புறம் ஒண்ணு பக்கத்துல ஒரு பாதிரியார் நிக்க மாட்ற, பக்ரீத்துக்கு வாழ்த்து சொல்ற, ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றீங்க. ஆனா நீங்க வந்து கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்ல மாட்டீங்களே. குறைந்தபட்சம் நான் என்ன சொல்றேன், நீங்க கிறிஸ்துமஸ்க்கு போற படத்தை சர்ச்சுக்கு போற படம் ஏதாவது ஒண்ணு காட்டுங்க. விஜய் வந்து சர்ச்சுக்கு போயிருக்கலாம் அவர் சொல்றாரு. அவர் வந்து வெளிப்படையா போட்டுக்கிட்டு பக்ரீத்துக்கு போட்ட படத்தை இப்ப காட்டுறீங்கல்ல. அவர் சர்ச்சுக்கு போன படத்தை காட்டுங்கிறேன். நீங்க என்ன கிறிஸ்துவனா காட்ட சொல்லல. கிறிஸ்துமஸ் வரும்போது கேளுங்க. ஏன் இப்போ கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் ஆகுது? கட்சி ஆரம்பிச்சு எவ்வளவு நாளுங்க ஆகுது? இப்ப சொல்லுங்க. ஏன் காட்டல நீங்க? நான் என்ன சொல்றேன், நீங்க கிறிஸ்துவருக்கு காட்ட சொல்லல. முஸ்லீமுக்கு எப்படி நீங்க ஆதரவாக இருப்பதா சொல்கிறீர்களோ அது மாதிரி கிறிஸ்துவருக்கு பாவம் தான். நீங்க கிறிஸ்துவரா இருக்கிறீங்கிறதுக்காக கிறிஸ்துவ அடையாளம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளவு மோசடியானது. அப்ப என்னன்னா கிறிஸ்துவர் அதுதான் சீமான் பண்ணாரு நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம். அப்ப என்னன்னா முஸ்லீம் ஓட்டையும் பாஜகவுக்கு எதிராக வர முஸ்லீம் ஓட்டு ஒருபோதும் பாஜக கூட்டணிக்கு போகாது. அது திமுகவுக்கு தான் வரும். அப்ப என்ன பண்ணாருன்னா, நான் தான் பாஜக உண்மையா எதிர்க்கிற தோற்றத்தை கொடுத்துட்டு திமுக சரியில்லை, பாஜகவும் சரியில்லை, அண்ணா திமுக சரியில்லை, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு முஸ்லீம் ஓட்டையும் தலித் ஓட்டையும் தன் ஓட்டா திமுக கூட்டணிக்கு போற ஓட்டை தன் ஓட்டா பிரிச்சுக்கிட்டா அந்த பக்கத்துல பாஜக அதிமுக ஓட்டுக்கு
கொஞ்சம் சப்போர்ட் குடுக்கலாங்கிற நோக்கத்துக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறது வடநாட்டுல ஆனா தொடர்ந்து. இன்னொரு பார்வை இருக்கு இதுல. அதாவது திமுகவ தீவிரமா எதிர்த்து பேசுறாரு. திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் பிரியும். அது திமுகவுக்கு நல்லது. ஆமாங்க. அது அவரு அறியாம நடக்கிறது அது. அவர் வந்து அது அதிமுகவை அதுதான். டார்கெட் பண்றாரு. இல்லைங்க. அது வந்து அவர் விரும்பி செய்யறது இல்லைங்கிறேன். ஒரு செயல்பாட்டின் இன்னொரு முகம் அது. அது நடக்கும். திமுக எதிர்ப்பு ஓட்ட அவர் சாலிடேட் பண்ணுவார். அந்த பக்கம் கிடைக்கும். இன்னொன்னு அதிமுகவை டார்கெட் பண்றாரு. எம்ஜிஆரை முன்னிறுத்துறாரு. எம்ஜிஆர் பாட்டு பாடுறாரு. அதிமுக இப்ப விஜயகாந்த பத்தி பேசுறாரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா வந்து வழிநடத்த அதிமுகவுக்கு வந்து இப்ப அதிருப்தியில இருக்காங்க தொண்டர்கள்னு சொல்றாரு. அப்ப அதைத்தான் அவர் டார்கெட் பண்றாரு. இல்லங்க, தனக்கான ஒரு முகம், தனக்கான நன்முகம், தனக்கான அரசியல் பின்புலம் யாரு தனக்குன்னு அவருக்கு தெரியல. அதனால திரைத்துறையில இருந்து பேசும்போது எம்ஜிஆரையும் இப்ப விஜயகாந்த சேர்த்திருக்காரு. இப்ப இந்த முறை விஜயகாந்த் சேர்த்திருக்காரு. அந்த அம்மாவே இப்பதான் கேப்டன் பிரபா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அதை வச்சு ஏதாவது ஓடலான்னு அந்த அம்மா அதையும் காலி விஜயகாந்த். இப்ப விஜயகாந்த் பத்தி பேசுறாருல. விஜயகாந்த் உயிரோடு இருக்க உடல்நிலை சரியில்லாத வரைக்கும் கூட விஜயகாந்த் பத்தி உங்க கண்ணோட்டம் என்ன? என்ன கருத்து சொல்லிருக்கீங்க? அவரை போய் பாத்தீங்களா நீங்க? தனிப்பட்ட முறையில் என்ன உறவு இருக்குன்னு நமக்கு ஏங்க, தெரியாது. அப்ப இப்ப மட்டும் ஏன் வருது? நீங்க அரசியல்ல இருந்த போது அவருக்கு ஆதரவா பேசுனீங்களா? என்ன பேசுறீங்க? என்ன பண்ணாரு விஜயகாந்த்? விஜயகாந்த் எதிர்க்கட்சி ஏங்க, தலைவர் நல்ல ஆன பிறகு கண்ணு அவரை போய் நல்ல கண்ணுவை சந்திச்சார்ல விஜய். தோற்கடித்தது நடிகர்கள் அல்ல. நல்ல கண்ணு விஜயகாந்த் தாங்க தோற்கடிச்சாரு. ஒரு முறை தெரியுமா உங்களுக்கு? அவங்க கட்சி வேற கூட்டணியில வச்சு. அவர் திமுக கூட்டணியில இருந்தது கிடையாது விஜயகாந்த். கடைசி நேரத்துல அந்த 1 மணி நேரத்துக்கு, அதாவதுங்க, ஒரு நாளைக்கு முன்னால வந்து கூட்டணி மாறினவங்கள நம்ம பார்த்திருக்கிறோம். 1 ஹவருக்கு முன்னால கூட்டணி மாறின ஒரே ஆள் விஜயகாந்த் தான். அரசியல்வாதிகளோட மோசமா கூட்டணி மாத்தினவர் விஜயகாந்த். என்ன கொள்கை அடிப்படையில் கூட்டணி வச்சாரு அவரு? என்ன கொள்கை இருக்கு? ஒரு நடிகர் அரசியல்வாதியாக மாறினார் எவ்வளவு மோசமாக இருப்பார் என்பதற்கு விஜயகாந்த் ஒரு உதாரணம். அதற்கு முன்னால எம்ஜிஆர் உதாரணமா தான் இருந்திருக்கிறார். என்ன பண்ணிருக்கிறார் எம்ஜிஆர்? வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்றதானே. வெற்றி அடையிறது இல்ல. நீங்க வெற்றி இப்ப எல்லாரும் தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. யார் வெற்றி அடையல? அப்படியே அவங்கள பத்தி விமர்சனம் பண்றீங்க? வெற்றி அடையறது உங்களுக்கு முடியும்னா நீங்க ஏன் திமுக விமர்சிக்கிறீங்க? மத்தவங்க நடிகன்னு சொல்றீங்க, நடிக்கிறேன்னு சொல்றீங்க, ஷூட்டிங் நீங்க சொல்றீங்க. முன்மாதிரி சொல்லாதீங்க. இதுவரைக்கும் இருந்த நடிகர்கள் போல் கிடையாது. நான் வேறனாவது சொல்லு. நடிகர்களுக்கு அறிவே இருக்காதுன்னு சொல்றீங்க. நாங்க நடிகர்களுக்கு அறிவே இல்லன்னு சொன்னது கிடையாது. இப்போ உன்ன பார்த்தா தான் எங்களுக்கு சந்தேகம் வருது. எம்ஜிஆர் நாங்க நடிச்சது கிடையாது. விஜயகாந்துக்கு அறிவு இல்லன்னு சொன்னது கிடையாது. நீ பேசுற பேச்சும், நீ நடந்துக்கிற விதமும், மேடையில பண்ற கோமாளித்தனமும் பார்க்கும்போது நடிகனுக்கு அறிவே இருக்காது போலங்கிறத நான் நினைக்கல. மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தா நாள் கூட்டத்தை பார்த்துட்டு உன்னோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து உனக்கு ஆதரவா பேசின இதுவரைக்கும் பேசுன அவங்கள வந்து என்னப்பா கொஞ்சமாவது காமன் சென்ஸே கிடையாதப்பா அப்படின்னு பேசுற அளவுக்கு நீங்க தான் நடிகர்களுக்கு கெட்ட பேரை விஜய் தான் உருவாக்குறாரு. நாங்க வந்து உருவாக்கல. அவர் தான் உருவாக்குறாரு. அவர் பேச்சு தொடங்கும் போதே சிங்கம் வந்து எப்படி வேட்டையாடும் ஆமா அப்படின்னு சொல்லி தான் தொடங்கினாரு. அதை விட பெரிய மிருகமா தான் சிங்கம் வேட்டையாடும். ஆமா அவர் பார்த்தாரு போய். இவர் எங்க பார்த்தாரு? எங்க எங்க அதை பத்தி எங்க ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? இந்தியாவில் சிங்கமே கிடையாது. தமிழ்நாட்டில் சிங்கமே கிடையாது. சிங்கம் உள்ள காடே கிடையாது இங்க. இந்தியாவில் குஜராத்தில் மட்டும்தான் சிங்கம் இருக்கு. வேற எங்கேயும் கிடையாது சிங்கம். என்னமோ சிங்கம் தமிழ்நாட்டிலே இருக்கிற மாதிரி கேளுங்க அவர்கிட்ட. சிங்கம் எங்க பார்த்திருக்காரு? தமிழ்நாட்டு காடுகள்ல சிங்கம் கிடையாது. தென்னிந்திய இந்தியாவிலே கிடையாதுங்க. ஜூல பார்த்திருப்பாரு. குஜராத்ல மட்டும்தான் இருக்கு அது. ஆனா அவர் சொல்றது கோடு போடுறது, அது இது எச்சில் துப்புறது, சிறுநீர்லயே கோடு போடும், அதெல்லாம் பார்த்த மாதிரி அதாவது இவர் படத்துல போடுவார்ல, ரவுண்ட் போடுவார்ல, ரவுண்ட் ரேலி, சிங்கத்துக்கு ரவுண்ட் ரேலி எல்லாம் போட்டு கதை சொல்றாரு. ஒரு அடிப்படை அறிவு கூட இல்ல, பில்டப், பொதுவான கருத்து இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சுக்கிட்டு உண்மை போல ஒரு சிங்கத்தை பத்தி சொல்றாரு. என்ன சிங்கம் பற்றியான மதிப்பீடு? அதை பத்தி அன்னைக்கு நான் சன் டிவியில் கூட பேசும்போது அதை சொன்னேன். சிங்கம் வந்து அடிப்படையில் வந்து அது சோம்பேறி. சோம்பேறினா சோம்பேறி, அப்படி ஒரு சோம்பேறி. வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும், வெளியவே வராது. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுங்கிற மாதிரி தான். போவே போவாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கும். யாராவது வரனாலும் கூட அவங்களே போய் வீட்டில் போய் பார்த்துட்டு வராங்கல்ல, அது மாதிரி சிங்கம் அங்கேயே தான் இருக்கும், வேட்டையாடாது. பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். பெண் சிங்கம் வேட்டையாடி கொண்டு ஒரு உணவை தான் அது சாப்பிடுமே தவிர வேட்டையாடாது. அப்புறம் என்ன சிங்கத்தோட சிறப்பு இருக்குது இல்ல? அது மட்டும் காட்டுக்கே ராஜா. காட்டுக்கு என்ன எந்த அதான் காட்டுல சிங்கமே இல்லையாங்க. இல்லாத சிங்கம் எப்படிங்க ராஜாவா இருக்கும்? தமிழ்நாட்டு காடுகள்ல எங்க ராஜா இருக்கு? இங்க ராணி தான் இருக்கு. காட்டுக்கு வந்து ராஜா ராணி எல்லாமே பெண் சிங்கம் மட்டும்தான். ஆண் சிங்கத்துக்கு ஒன்றும் ரோல் கிடையாது. இங்க வந்து காட்டுல வந்து புலியும் சிறுத்தையும் தான் ஃபயரு. தமிழ்நாட்டு காடுகள்ல அங்க ஒண்ணுமே கிடையாது. ஏன் விடுதலை புலிகள்னு பேர் வச்சாங்க? விடுதலை சிங்கம்னு அவங்க வைக்கல. இவரோட விடுதலை சிறுத்தைகள் தான் வச்சிருக்கிறாரு. சிங்கம் இங்க கிடையாதுங்க. கிடையாதுங்க. நீங்க ஜூல பார்த்துட்டு சிங்கம், ஜூல சர்க்கஸ்ல பார்த்துட்டு, டிஸ்கவரி சேனல்ல பார்த்துட்டு ஒரு டிஸ்கவரி, எப்பா எப்படி இருக்கு சிங்கம்? சிங்கத்துக்கு நம்ம ஊருக்கு சம்பந்தமே கிடையாது. அப்புறம் தனியா வந்து அது வந்து என்ன பண்ணும்? இந்த தண்ணி குடிக்க வந்து தனியா வந்து தண்ணி காட்டுமா? என்ன மாடு மேய்க்குது அது? சிங்கம் தண்ணி காட்டுறது. தனியா வந்து தண்ணி குடிக்கும். அதுக்கு அப்படியே கிடக்குங்க அது. நீங்க வண்டலூர் மியூசியத்தை எங்க போய் பாருங்க. அது ஒரு மூலையில பார்த்து ஆண் சிங்க தலைய முடியெல்லாம் வச்சு பார்க்க வந்து பயங்கரமா இருக்கும். ஆனா அப்படி படுத்து கிடக்கும் மூலையில பாருங்க. அழுக்கடிஞ்சு அப்படியே படுத்து கிடக்கும். ஒன்றும் ஆக்டிவாவே இருக்காது அது. ஒண்ணும் பண்ணாது. அப்புறம் அதோட இயல்பு என்னன்னா சாப்பிடுறது, அதுக்கப்புறம் இனவர்த்தியில பெண் சிங்கத்தோட செக்ஸ்ல ஈடுபடுறது. இது மட்டும் தான் அதோட வேலை.
இதை வந்து உன்னோட ஒப்புருக்க ஏறக்குறைய அவரே மறைமுக விமர்சனமா பண்ணிக்கிறாரா என்னன்னு தெரியல. தன்னை சிங்கம் மாதிரி இருக்கிறோம்னு சொல்லி பண்ணிக்கிறாரான்னு தெரியல. எதுக்குமே பொது விஷயத்துக்கு வர்றதில்ல கொள்றதில்லன்னு சொல்றாங்கல்ல. நான் சிங்கம்டா அப்படிதான் இருப்பேன்னு சொல்றாரா? வரப்போறேன்னு சொல்லிட்டாரு. மக்களை போய் சந்திக்க போறேன் சொல்லிட்டாரு. ஆனா மாநாட்டுல சொல்லிட்டாரு. அது வந்து இருட்டுறதுக்கு முன்னால சந்திப்பாரு போல தெரியுது. அப்புறம் பெண் சிங்கம் வந்து குட்டி போட்டுச்சுன்னா அது வந்து ஆண் சிங்கத்தோட இணை சேராது. குட்டி வளர்ற வரைக்கும் அந்த பொறுப்பு அதனால சேரவே சேராது. ஆனா இது சும்மா இருக்காது. இது சும்மா துண்டு துண்டு சும்மா தானே இருக்குது. இதுக்கு என்ன வேலை? அதனால இது திருப்பி என்ன பண்ணும், பெண் சிங்கத்தை போய் இணை சேரும்போது அதுக்கு இதுக்கு பிரச்சனையாகும். அப்ப என்ன பண்ணுது ஆண் சிங்கம், இந்த குட்டிகளால தான் அது வரலன்னு சொல்லி அந்த ஆண் சிங்கம் அந்த குட்டிகளை கொன்னுடுங்க. இதான் சிங்கத்தோட குணாம்சம். இது எதுவுமே தெரியாம சிங்கம் அது ரவுண்டு இது ஒண்ணு கடிக்கும் சுத்தி ஏரியாவுல. இதெல்லாம் காமெடியா இருக்கு. ஆரம்பத்திலே காமெடியில இருந்து இத பில்டப்பா பேசுறாரு. பஞ்ச் டயலாக் வரும்ல, சிங்கம் சிங்கிளா தான் வரும். ஆமா. அத வச்சு சொன்னாரு. ஆமா, சிங்கம் சிங்கிளா தான் வரும். அப்புறம் என்னது, பன்னிங்க தான் கூட்டமா பன்னிங்க தான் கூட்டமா வரும். அது மாதிரியான விஷயம் தான். சிங்கிளா தான் வரும். இன்னொன்னு, இந்த விலங்குகளை வைத்தான ஒரு கண்ணோட்டம் இருக்குல்ல, அது பொய்யானது. அப்புறம் ஆத்து நிறைய தண்ணி ஓடுனா நாய் நக்கி தான் குடிக்கும். என்ன சிங்கம் டம்ளர்ல மொண்டு குடிக்குமா? அதான் லாஜிக்கா சொல்லுங்க. சிங்கமும் தன் நக்கி தானங்க குடிக்கும். உங்க புத்தி அது. ஆத்து நிறைய தண்ணி ஓடுனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும். இந்த சிங்கம் அப்படியே ஸ்ட்ரா போட்டு உரியுமா? அல்லது வந்து அது வந்து டம்ளர்ல மொண்டு குடிக்குமா? புலி என்ன வந்து ஜக்குல மொண்டு குடிக்குமா? என்ன குடிக்கும்? நாய் எப்படி குடிக்குதோ அப்படிதான் சிறுத்தை, புலி, சிங்கம் எல்லாம் நக்கி தான்யா குடிக்கும். உங்க கண்ணோட்டம் நாயை வந்து, ஏன்னா நாய் உங்களுக்கு பயப்படுது. சிங்கத்துக்கு நீங்க பயப்படுறீங்க. நீங்க எதெல்லாம் பார்த்து பயப்படுறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வீரம். எதெல்லாம் உங்களை பார்த்து பயப்படுதோ அதெல்லாம் உங்களுக்கு அடிமை. எதெல்லாம் தனக்கு பயந்ததோ அதெல்லாம் வீட்டு விலங்கா மாத்திட்டான். ஆடு, மாடு, நாய் எல்லாம் தனக்கு பணிவா இருக்கிறதுன்னு. இவன் பார்த்த பயந்த மிருகத்தெல்லாம் இந்த மாதிரி ரவுண்டா ஒண்ணு கடிச்சு ரவுண்டு கட்டும், அதுக்கு தனியா போகும், பில்டப் கொடுத்து இவனை வீரமா பார்க்க ஆரம்பிச்சாங்கிறது தான் உண்மை. விஜயை பார்த்து யாரும் வீரம் ஒண்ணுமே கிடையாது. அது உணவு தேடலுக்காக தன்னை விட பலவீனமான மிருகங்களை தான் வேட்டையாடும். ஒருபோதும் தன்னை விட பலமானதை வேட்டையாடாது. ஒரு சிறுத்தை ஒரு புலியை வேட்டையாடாது. ஒரு புலி ஒரு சிங்கத்தை வேட்டையாடாது. அது தாவர உண்ணிகளா இருக்கிற விலங்குகளைத்தான் வேட்டையாடி சாப்பிடும் பெரும்பாலும். அரிதா வந்து ஏதாவது கரடி, நரி கிரி எல்லாம் வேட்டையாடுமே தவிர, அதுக்கு வந்து பலவீனமானதான் வேட்டையாட முடியும். இதான் சர்வைவல். இது அடிப்படை அறிவு. நீங்க தேவையில்லாம சிங்கம், புலி அது இதுன்னு. விஜயை பார்த்து யாரும் பயப்படலங்கிறீங்களா? யாரு பயப்படுறாங்க விஜயை பார்த்து? மற்ற கட்சிகள். மற்ற கட்சிகள்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இவர் எடப்பாடி பயப்படுறாரோ என்னன்னு தெரியல. அது அப்படிதான் தெரியுது. இவர் என்ன நல்லா கவனிங்க. இவர் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படி இப்படின்னு திமுக ஃபுல்லா பேசிட்டு கடைசியில என்ன சொல்றாரு? வருகிற சட்டசபை தேர்தல்ல திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. அதாவது திமுக ஒன்னும் செல்வாக்கே இல்லை, இங்க மக்கள் மத்தியில ஒண்ணுமே இல்லை, ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு போட்டியை இவங்க 2 பேர் தான்றாருன்னா ஏதாவது லாஜிக் இருக்கா? பூராவே லாஜிக் இல்ல. செல்வாக்கே இல்லாத கட்சியோட நீ தான் பயங்கர செல்வாக்கு இருக்கிய. திமுக தான் ஆட்சி சரியில்லைங்கிற. அப்ப என்ன உன்னை போட்டி இருக்கு போது? நீ போட்டின்னா அண்ணா திமுகவோடும் எங்களுக்கும் அதிமுக பாஜகவும் தான் போட்டின்னு சொல்ல வேண்டியதானே? அப்படி என்னன்னா திமுகவுக்கு இங்க செல்வாக்கு இருக்கு. அது நலத்திட்டங்கள் பெரும் செல்வாக்க பெண்கள் மத்தியில் உயர்ந்து நிக்குது. அதனால அதை தவிர்க்க முடியும். அதனால என்ன, அதுதான் அதோட போட்டி பண்ணாதான் உங்க கட்சி நடக்க முடியும். அவர் சொல்றாரு தவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. இவர் சொல்றாரு. அவரு என்ன சொல்றாரு? சீமான் அவர் கதையை தான் முடிச்சிருக்காரு. எடப்பாடியா? சீமான் என்ன பண்ணாரோ அதான் இவர் பண்றாரு. சீமானு பிறப்பால் ஒரு கிறிஸ்துவர். தன்னை கிறிஸ்துவர் அடையாளப்படுத்திக்க மாட்டாரு. அதே முஸ்லீம், பின்னால ஒரு பரதா போட்ட பெண்ணு, குல்லா போட்டவர் எல்லாம் பண்ணிப்பாரு. இந்துவா தன்னை அடையாளப்படுத்திப்பாரு. தன்னோட கிறிஸ்துவ அடையாளத்தையே குழி தோண்டி பதிச்சுட்டு பட்டையை போட்டுப்பாரு. ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திலிருந்து வந்த சீமான் அவர் வந்து அல்லேலுயான்னு சொல்ல வேண்டியவர் அரோகரான்னு சொல்றாரு. அல்லேலுயாவே தெரிஞ்சிடக்கூடாது வெளியேன்னு. நீங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டு பாருங்க, எதையாவது யோசிப்பாரு. அப்பா பேர் வந்து அது வந்துங்க அம்மா வந்துங்க அப்படின்னு தான் பேசுவார். டக்குன்னு சொல்ல முடியாது அவரால். அவர் வந்து தன்னோட கிறிஸ்துவ அடையாளத்தையே மறைச்சிட்டு தன்னை இந்துவாக காட்டிக்கொண்டாதான் இங்க செல்வாக்கு பெற முடியுங்கிற அந்த கண்ணோட்டம் சீமான் கிட்ட இருந்து பாத்தீங்களா? அது வந்து மினியேச்சர். அதோட பிரம்மாண்டம் தான் விஜய். அதைத்தான் அவர் செய்யறாரு. இல்ல இப்ப சீமானே வந்து அணில் குஞ்சுங்கள்லாம் ஓரமா போனோம். ஏன்னா பிரச்சனை உண்மையில விஜய் யாருக்கு போட்டின்னா சீமானுக்கு தான் போட்டி. நான் அந்த நம்ம கூட பேசுற முதல் மாநாட்டு அன்னைக்கு நான் அதை தான் சொன்னேன். விஜய் கட்சி ஆரம்பிக்க அந்த மாநாட்டுக்கு முதல் நாள் சீமான் நாம் தமிழருக்கும் அவருக்கும் தான் போட்டி. இந்த கட்சி வந்துச்சுன்னா நாம் தமிழர் கதையை முடிச்சிடும் அப்படின்னு சொன்ன. அதுதான் நடக்குது. அதே ரோலை தான் அவரும் பண்றாரு. அதனால சீமான் கட்சிக்கும் விஜய் கட்சிக்குமான சண்டை. அதுல 2 பேருமே திமுக டார்கெட் பண்ணி பேசாதான் லைம் லைட்ல இருக்க முடியும். மீடியா போக்கஸ் அவங்களுக்கு கிடைக்கும். இதுல நீங்க சொன்ன மாதிரி எடப்பாடி வந்து திமுகவை விட்டோம்னா அதிமுக தான் இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? இவர் இப்படி சொல்றாரா? திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறாரு.
ஸ்டாலின் என்ன நினைக்கிறாரு, டேய் நீங்க 2 பேருமே எனக்கு ஆள் இல்ல. ஓரமா போய் விளையாடுங்க. நாங்க தனின்னு அவரு நினைக்கிறாரு. நினைக்க மாட்டாரா பின்ன? அவங்க 2 பேருமே ஒரு முடிவுக்கு வரல. நாங்க தான் திமுகவோட சண்டைன்னு அவரு சொல்றாரு, இவரு சொல்றாரு. நான் உண்மையில் திமுகவுக்கு இவங்க 2 பேருமே ஒரு பிரச்சனை கிடையாது. இவங்க 2 பேருமே ஓரமா போய் விளையாட வேண்டியது தான். பிரச்சனை இல்லன்னு எப்படி சொல்லுவீங்க? இல்ல இவங்க பெரிய எல் திமுகவை தோற்கடிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது கிடையாதுங்கிறேன். நீங்க அதிமுகவோட பாஜகலாம் சேர்ந்தே முடியலன்னும் போது, இவர் என்னங்க பண்ண போறாரு? இவரு போய் அந்த பக்கம் சேர்ந்தாலும் நடக்காது. போய் பாஜக கூட்டணியிலே இவரு விஜய் சேர்ந்துட்டாலும் கூட நடக்காது. பாஜக கூட்டம் அதிமுகல சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன், இன்னைக்கு இருக்கிறவரோட செல்வாக்கும் குறைஞ்சிரும். இமேஜ் அப்படியே டெவலப் கீழ போயிடும். அதனால எதுவுமே நடக்காது. அதனால இவர் வெளியில நின்னு இந்த பில்டப் பண்ணி இந்த இந்த அசைன்மென்ட் தான் அவருக்கு குடுக்கப்பட்டிருக்கு. அதனால 234 தொகுதியிலயும் நான் தான் நிக்க போறேன்னு சொல்லிருக்காரு. 1034 தான் நிப்பாய்ங்க. சீமானும் 234 நிக்கிறார்ல, வசூல் பண்ணலாங்க. ஜெயிக்கிறது கிடையாதுங்க. ஏங்க எல்லாரும் கூட்டணி கட்சி மத்தவங்கலாம் வந்து கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க சில நேரத்துல கூடுதல் சீட்டு குடுத்தா எங்களுக்கு கூடுதல் வேணாங்க போதும்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா செலவு பண்ண முடியாது. அவ்வளவுதான் பண்ண முடியும். அப்ப இவங்களே சீமான் இவங்கள 234ல இருந்து ஜெயிக்க போறதில்லன்னு தெரியும். 234 தொகுதியில நின்னா 234 தொகுதிக்கு ஏத்த மாதிரி வசூல் பண்ணலாம்ல. எலெக்ஷன் நிக்கிறோம் குடும்பம் லாபம் தானே அது. 234ங்கிறத ஒரு 534 இருந்தா கூட அவங்களுக்கு சந்தோஷம். வசூல் பண்ணலாம். அப்புறம் அங்க ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு வாங்குறான்னா அந்த ஓட்டை வச்சுக்கிட்டு கூடுதலா இருக்கிற ஜெயிக்கிற வேட்பாளர்கிட்ட லாபி பண்ணி சம்பாதிக்கலாங்கிறதுனால இந்த தேர்தல் நேர சம்பாத்தியம் கூட்டணி மாறுவதில் எப்படி சில கட்சிகள் சம்பாத்தி பார்க்குறாங்க சீட்டு பார்க்குறாங்களோ இது மாதிரி தனித்து நிற்கிறவங்க எல்லா இடத்துலையும் நிற்கிறதுல தனிப்பட்ட முறையில் அந்த தலைமையில் இருக்கிற ஒரு லாபம் இருக்குது. அதனால தான் தனிச்சு நிற்கிறாங்க. நீங்கள் என்னமோ செல்வாக்குன்னு நினைச்சிடாதீங்க. நீங்கள் நல்லா பாருங்க, பாஜக வந்து இப்போ பெரும்பான்மை இந்துக்கள் இருக்கிற இடத்துல ஒரு சாதியை நிப்பாட்டுது, இந்த பக்கம் திமுக வர நிப்பாட்டுதுன்னா அந்த இடத்துல இந்த புதுசாக இருக்கிற இந்த மாதிரி ஆட்கள் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க. அந்த ஊரில் கணிசமாக ஏதோ ஒரு பகுதியில் முஸ்லீம் இருக்கான்னு வச்சுங்க, ஒரு முஸ்லீம் வேட்பாளராக போடுவாங்க. ஏன்னா இந்து வேட்பாளர் வெற்றி பெற மாதிரி இருந்தால் இந்து வேட்பாளர் தான் போடும்ல. முஸ்லீம் பார்த்தீங்களா நாங்கள் ஏன்னா முஸ்லீம் ஓட்டை வாங்குறதுக்கு அது நடந்தது. நாம் தமிழர் வேட்பாளர் அந்த மாதிரி ஒரு முஸ்லீம் வேட்பாளர் போட்டுக்கொண்டு நிப்பாட்டுவாங்க. ஏன்னா அது நடக்கும். ஏன்னா அந்த ஓட்டை பிரிப்பதன் மூலமாக திமுக கூட்டணிக்கு போற ஓட்டை குறைக்க முடியும் அப்படிங்கிற கண்ணோட்டம்லாம் வினையாற்று பாருங்க. அந்த வினையாற்றத்தை தான் நாம் தமிழர் சீமான் பண்ணாரு. அதை தான் இவரும் பண்ண போறாரு. நன்றி, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நல்லது, நன்றி. நம்ம பிரச்சனை என்னன்னா அவங்களே பேசுறதே பேசுறாங்க. நம்மளும் இவங்க பேசுறதுக்காக பேசுறதே பேச வேண்டியதா இருக்கு.